யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் முடிய உள்ள கர்த்தருடைய நல் வார்த்தைகளை இணைந்து வாசிப்போம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசேவோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு மனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாய் இரு. நீ போகும் இடம் எல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிற வைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடம் மனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடம் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றான். ஆண்டவர் நம்மோடே இருந்து நம்மளை ஆசீர்வாதமாக வெற்றிகரமாக ஆக்குவதற்கான அற்புதமான சத்தியங்களை சொல்லக்கூடிய ஒரு வேத பகுதியை தான் நம்ம வாசிக்கிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க இயேசு என் கூட தான் இருக்கிறாருன்னு? எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? ஆமென். இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்ம எங்கே போனாலும் நம்ம கூட வராரு. ஏன் வராருன்னா, எல்லா விதங்களிலும் நம்முடைய வாழ்க்கையை வெற்றி உள்ளதாக மாற்ற தேவன் நம்ம கூட வந்து நம்மளை கேட்க பண்ணுகிற இந்த சத்தியங்கள் எல்லாம் நமக்கு நினைப்பூட்டி வாழ்க்கையை மறுபடியும் மலர செய்ய வெற்றி உள்ளதாக ஆக்குவதுக்கு கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள இருந்து இடைவிடாமல் ஆவியானவருடைய உதவியோடு தேவன் நமக்கு உதவி செய்யக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். பல காரியங்களில் நம்ம வெற்றி உள்ளவர்களாக இருப்பதுக்கு கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்குறார். பாருங்க, இந்த நாட்களில் ரொம்ப அவசியமான ஒரு காரியம் என்னென்னா, வாழ்க்கையில் நம்ம தினசரி உபயோகப்படுத்துகிற இந்த பொருளாதார காரியத்தை எப்படி கர்த்தர் நமக்கு இன்னும் வெற்றி உள்ள ஒரு நிலையில் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுக்குறார். ஏன் பொருளாதாரம் ஆசீர்வாதம் ஒரு கிறிஸ்தவனுக்கு அவசியம்? கர்த்தர் ஒரு நீதிமான் கையில் கொண்டு வந்து ஏன் உலகத்தில் இருக்கிற துன்மார்க்கன் கையில் இருக்கிற ஆஸ்தி எடுத்து நீதிமானாக இருக்கிற உங்கள் கையிலையும் என் கையிலையும் ஏன் கொடுக்க விரும்புகிறாரு? நம்மளை கொண்டு ஆண்டவர் அந்த பொருளாதாரத்தை வச்சு அவருடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய விரும்புகிறாரு? இதெல்லாம் நம்ம கேட்டு அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான சத்தியங்கள். பாருங்கள், இதை அறிந்து கொள்ளாமல் போகும்போது வாழ்க்கையில் நம்ம வாயை திறந்து எதை தான் பேசுகிறோன்னா, அதுக்கு இல்லை, இதுக்கு இல்லை, இதுக்கு குறை, அதுக்கு குறை, எங்கே போய் கேட்கலாம், யார்கிட்ட போய் நிற்கலாம். இந்த பொருளாதார நிலையில் ஒரு பிரேக் த்ரூ இன்னைக்கு கிறிஸ்தவ மத்தியில் கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்துக்குள்ளே வரலன்னா, அதுக்கு மாறாக பேசுகிற பேச்சு என்னென்னா, இதுக்கு இல்லை, அதுக்கு இல்லை, இதுக்கு என்ன செய்கிறது, அதுக்கு என்ன செய்கிறது என்கிற இந்த பேச்சிலேயே வாழ்க்கை ஓடனா, நான் சொல்கிறேன், தேவன் என் கூட இருந்து என்னை ஆசீர்வதித்து என்னை வெற்றி ஆக்குவதற்கான காட்டுகிற வழியை நான் கரெக்டாக இன்னும் என் வாழ்க்கையில் அப்ளை பண்ணலன்றதுக்கு அதுவே ஒரு அறிகுறி. அதனால்தான் மறுபடியும் நம்மக்கிட்ட வந்து ஆண்டவர் அதை அப்ளை பண்ணுறதுக்கான அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதுக்கு ஆண்டவர் மறுபடியும் சொல்லி கொடுக்குறாரு. பாருங்க, இதில் ஒரு பெரிய தடை என்னன்னா, மனதில் எழும்புகிற எண்ணங்கள். பாருங்க, கர்த்தர் கொடுக்க விரும்புகிற இந்த பொருளாதார ஆசீர்வாதத்துக்கு மிகப்பெரிய ஒரு தடையாக மாறுகிறது. அதுதான் பவுல் வேதத்தில் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் 5ஆம் வசனம் சொல்லும்போது பலத்த அரண் என்று சொல்லுகிறார். தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக தேவன் நம்மளை எப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு, அந்த ஆசீர்வாதத்தை வச்சு நம்மளை என்ன செய்ய விரும்புகிறாரு, இதெல்லாம் அறிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பலத்த அரண்களையும் நம்ம நிர்மூலப்படுத்தணும் அப்படின்றாரு. இப்போ இன்னைக்கு ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள ஆரம்பிக்க போகிறோம். எப்படி இந்த பலத்த அரணை நான் பிரேக் பண்ணுறது? எதெல்லாம் பலத்த அரண்? தேவன் எவ்வளோ என்ன ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை சரியாக விளங்கி கொள்ளாமல், இயேசுநாதர் எவ்வளோ நிறைவுள்ளவராக இருக்கிறாரு என்பதை விளங்கி கொள்ளாமல்,
தேவனால் அழைக்கப்பட்ட சீஷர்கள் எவ்வளவு நிறைவுள்ளவர்களாக இருந்தார்கள், தேவனால் அழைக்கப்பட்ட அப்போஸ்தலர்கள் எவ்வளவு நிறைவுள்ளவர்களாக இருந்தார்கள், தேவன் ஏற்படுத்தின சபை ஆதி திருச்சபை எவ்வளவு நிறைவுள்ளதா, இதெல்லாம் நம்ம பார்த்ததே இல்லை. இந்த நாட்கள்லாம் அதெல்லாம் உங்களுக்கு காண்பித்தேன். இன்னொரு மிக முக்கியமான காரியத்தை நம்ம வாழ்க்கையில் இந்த பலத்தை அரணை பிரேக் பண்ணணும். அது என்னன்னா, நம்ம கையில் கர்த்தர் கொடுக்கும் எல்லா நன்மைகள், அது பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், ஆஸ்தியாக இருக்கலாம், அது ஒரு நிலமாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம், அது எல்லாவற்றையும் நான் அதை எப்படி பார்க்குறேன் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது பாருங்க. ஏன்னா பிசாசு என்னைக்குமே நம்முடைய எண்ணத்தில் தான் நம்மளை அவன் தொடர்றதுக்கான முயற்சி எடுக்கிறான். என்ன எண்ணங்களை கொடுத்துருவான்? நம்ம கையில் வர சம்பாத்தியம், நம்ம கையில் இருக்கிற ஆஸ்திகள், நம்ம கையில் இருக்கிற பொருள்கள், இது எல்லாவற்றிலும் பிசாசு நம்ம கிட்ட இணைக்க வேண்டிய, நம்ம கிட்ட இருக்க வேண்டிய எண்ணம் எதுவாக இருக்கணும்னு பிசாசு நினைக்கிறானா, அதை எல்லாவற்றையும் நான் என்ன சொல்லணும்னு பிசாசு விரும்புகிறானா, என்னுடையது என்று சொல்ல பிசாசு விரும்புகிறான். நல்லா கவனிங்கள், வேதம் அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்லுகிறது. தேவன் என்ன சொல்லுகிறார்? கையில் வர பணம் ஏன் பணம், என்கிட்ட இருக்கிற பொருள் அது என்னுடைய பொருள், இந்த எண்ணங்கள் என்னுடையது, நான் தான் அதுக்கு உரிமையாளன், நான் தான் அதுக்கு சொந்தக்காரன், நான் தான் அதுக்கு ஓனர் அப்படின்ற ஒரு எண்ணத்தை பிசாசு உள்ள கொடுக்கும்போது என்ன நடக்குதுன்னா, நீங்கள் இப்போ இருக்கிற நிலையிலிருந்து மேலோங்கி விரிவடைகிற ஒரு ஆசீர்வாதம் வராமல் போயிடுது. அப்படியே ஒரு தேக்க நிலை அநேக கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்குது. ஒருவேளை சிலர் தேக்க நிலையில் இருக்கிறாங்க, அப்படின்னா அந்த தேக்க நிலையிலிருந்து இன்னும் கொஞ்சம் கீழே போகிற நிலை தான் உண்டாகுது ஒழிய, அதிலிருந்து மேலோங்கி வருகிற நிலை வராமல் போகிறதுக்கு காரணம் என்னன்னா, கர்த்தர் நம்ம கையில் கொடுக்குற எல்லாவற்றுக்கும் நான் தான் அதுக்கு ஓனர் அப்படின்னு நினைக்கிறேன் பாருங்க, அது பைபிள் தப்புன்னு சொல்லுது. ஆனால் பிசாசு சொல்லுவான் கரெக்டு, நீ தானே அதுக்கு கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி இதற்காக எவ்வளோ நாள், எவ்வளோ சரீர பிரயாசங்கள், எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கிற அப்படின்னு பிசாசு சொல்லுவான், அது உண்டு அப்படின்னு சொல்லி உரிமை பாராட்டு, என்னுடையது அப்படின்னு உரிமை பாராட்ட பிசாசு சொல்லும்போது பிசாசு ஒன்றை மறக்க அடிக்க வைக்கிறான். என்னன்னா, இதெல்லாம் நமக்கு கொடுத்தவர் யார் என்பதை மறப்பதுக்கான ஒரு எண்ணத்தை போடும்போது கர்த்தர் நம்மளை வளர செய்யவும் பெருக பண்ணவும் ஆசீர்வாதம் அடையக்கூடிய அந்த முன்னேற்றமான நிலைக்கு போக முடியாமல் போய் விடுகிறோம். இன்னைக்கு அதை குறித்து சில காரியங்களை பேச விரும்புகிறேன் பாருங்க. ஏன்னா ஆண்டவர் உங்கள் கையில் இருக்கிற பொருளையோ பணத்தையோ அதை பார்த்து பொறாமப்படுறவர் இல்லை. எத்தனை பேர் தெரியும் ஆண்டவர் உங்களை பார்த்து பொறாமப்பட மாட்டாருன்னு? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நம்மளை பார்த்துலாம் பொறாமப்பட மாட்டார். ஏன்னா வேணா ஜனங்க பொறாமப்படுவாங்க. நீங்கள் வேலை செய்கிறதுல நான் பார்த்தீங்களா, ஒரு நாள் ஒரு புடவை போட்டு போய் அடுத்த நாள் வேறு புடவை பார்த்தியா இதுக்கு வந்த வாழ்வு அப்படின்னு கூட இருக்கிறவனா பொறாமப்படுவாங்க. ஆண்டவர் ஒரு நாளும் பொறாமப்படுவான். நீங்கள் நல்லா இருந்தால் சந்தோஷப்படுற ஒரே ஆள் ஆண்டவர் தான். ஏன்னா உங்களை நல்லா ஆக்குறவரே ஆண்டவர் தான். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உங்ககிட்ட ஒரு வீடு இருக்குது, ஒரு வாகனம் இருக்குது, கொஞ்சம் பணம் இருக்குது, ஒரு சேமிப்பு இருக்குது, ஒரு முதலீடு இருக்குன்னா அதை பார்த்து ஆண்டவர் பொறாமப்படணும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அதை குறித்த எண்ணங்கள், ஹவ் இஸ் த ப்ராஸ்பெக்டிவ் ரிகார்டிங் தோஸ் திங்ஸ் ஓவர் யுவர் லைஃப், உன்னுடைய வாழ்க்கைக்குள்ளே, நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே அதை குறித்த கண்ணோட்டம், அதை குறித்த எண்ணங்கள் இப்படிப்பட்டதாக இருக்குது. இது தப்பாக இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் வளருவதும் மாற்றம் அடைவதும், நம்முடைய வாழ்க்கை நல்லா ஆகுவதுக்கான அந்த அறிகுறியில் நம்ம வாழ்க்கையை கொண்டு போக நம்ம முயற்சி எடுக்காமல் எந்துன்னு சொல்லியே இன்னும் சிறுகி போகக்கூடிய ஒரு நிலைக்கு பிசாசு நம்மளை கொண்டு போய் விடுகிறான். பாருங்கள், இந்த நாட்களில் ஆண்டவர் நமக்கு போதிக்கிற இந்த சத்தியங்களை கேட்கும்போது எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் உங்களை மெய்யாகவே ஆசீர்வதிக்க முடியும்? நம்புறீங்களா? எத்தனை பேருக்கு தெரியும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு? நம்ம சபையில் நடந்த ஒரு சாட்சியை சொல்லி இந்த பிரசங்கத்தை அப்படியே நான் சொல்ல விரும்புகிறேன் பாருங்கள். ஒரு சகோதரி இங்கே என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுருந்தாங்களாம் பாருங்கள். அந்த கம்பெனியில் எத்தனையோ முறை அவங்க ப்ரொமோஷனுக்காக கேட்டிருக்காங்க, எத்தனையோ முறை கொஞ்சம் இன்க்ரிமெண்ட்காக கேட்டிருக்கிறாங்க, ஒன்றுமே பண்ணலை. பண்ணாத போது அவங்க ஒரு மாதிரி அந்த கம்பெனியில் இருக்கிறது பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி அவங்க ரிசைன் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க. ரிசைன் பண்ணிவிட்டு வேறு இடத்துல வேலையை தேடி கொண்டு இருந்தாங்க. அப்படி தேடிக்கொண்டு இருக்கிற நேரத்தில் கர்த்தர் மறுபடியும் அவங்களுக்கு அதே கம்பெனியில் ஒரு வேக்கன்சியை கர்த்தர் உண்டாக்கி கொடுத்தாராம். அப்போ அவங்களுக்கு வந்தபோது அவங்க சொல்கிறாங்க, எந்த கம்பெனி வேணான்னு சொன்னேனோ, எந்த கம்பெனி எனக்கு எந்த ப்ரொமோஷனையும் எந்த இன்க்ரிமெண்ட்டும் கொடுக்க விரும்பலையோ அதே கம்பெனி இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு, அதனால அந்த வாய்ப்பை அவங்க எடுக்கவே இல்லையா. 2 மாதம் அந்த வாய்ப்பு எடுக்கலை.
சபைக்கு வந்திருக்கிறாங்க, வசனத்தை கேட்டிருக்கிறாங்க, கர்த்தர் அவங்களோட இந்த பிரசங்க நேரத்தில் பேசியிருக்கிறாரு, ஆண்டவர் அவங்களுக்கு அந்த வாய்ப்பை போய் பார்க்கும்படி ஒரு ஏவுதலை உண்டாக்கி இருக்கிறாரு. அப்போ அவங்க போய் அந்த 2 மாதம் கழித்து அந்த ஆஃபருக்கு போயிருக்கிறாங்க. போனபோது சொன்னாங்களாம், நீங்கள் நம்ம கம்பெனி இட்ஸ் அ மல்டிநேஷ்னல் கம்பெனி, இதில் நிறைய செக்டார்ஸ் இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு நாங்கள் போடுற ரோல் வித்தியாசமான ரோலு. ஒரு 4-5 பிரான்ச்சை, நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு 4-5 பிரான்ச்சை நீங்கள் ஹெட் பண்ணும்படி உங்களை நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் அதுக்கு தகுதியானவங்களாக இருப்பீங்க. அவங்களுக்கு அந்த ஒரு ப்ரொமோஷனை கொடுத்து, அதுக்கு ஒரு நல்ல பேக்கேஜை கொடுத்து அந்த வேலையை கொடுத்தாங்களாம். அந்த சகோதரி சொல்கிறாங்க, எந்த கம்பெனியில் எனக்கு பெருக்கம் வராதுன்னு நினச்சேனோ அதே கம்பெனியில் வேற ஒரு செக்டாரில் கர்த்தர் என்னை கொண்டு போய் வச்சு என்னை ஒரு 4 கம்பெனிக்கு ஹெட் ஆக்கி எனக்கு ஒரு உயர்வை கொடுத்து கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிற பாஸ்டர். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சகோதரி சொன்னாங்க, நீங்கள் நம்ம சபைக்கு சொன்ன மாதிரியே கர்த்தர் நீ இப்போ இருக்கிறத காட்டிலும் 1000 மடங்கு ஒன்று அதிகமாக்குவேன்னு சொன்னது நடந்திருக்கு பாஸ்டர் அப்படின்றாங்க. அப்போ நல்லா கவனிங்க. அதுக்கு காரணம் அவங்க சொல்கிறாங்க, இங்கே பேசப்படுகிற வார்த்தைகளை ஜெபத்தோட கேட்டு அதை நான் விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் போய் அறிக்கை பண்ணுவேன், அதை செய்ய நான் பிரயாசப்பட்டேன், அதனால் இந்த நன்மை வந்திருக்கு. ஒருவேளை இன்னைக்கு வந்திருக்கிற நீங்கள் எனக்கு அப்படி ஒன்றும் பெருக்கம் வந்த மாதிரி தெரியலையே அப்படின்னா கவலைப்படாதீங்க. இன்னைக்கு வராமல் இருக்கலாம், ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்ல சத்தியத்தை கேட்டால் நாளைக்கு உங்களுக்கு பெருக்கத்துக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு போக உண்மை உள்ள தேவனா இருக்கு. நடக்கும். கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் சொல்ற வார்த்தை என்னவாகும்? நிச்சயமாய் நிறைவேறும். வேதம் சொல்லுகிறது, எவ்வளவு தாமதமானாலும் வாக்குத்தத்தம் நிறைவேறும். எவ்வளவு காலமானாலும், எவ்வளவு கடினமான சூழ்நிலைகளானாலும் கர்த்தர் சொல்றத கர்த்தர் சொல்ற மாதிரி செஞ்சீங்கன்னா, நான் சொல்கிறேன், பெருக்கம் என்ன? எல்லா உயர்வையும் கர்த்தர் கொடுப்போம். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு, பொருளாதாரத்தில் ஒரு பெருக்கம் வரணும்னா ஆண்டவர் சொல்கிறாரு, உங்ககிட்ட இருக்கிற பணமோ பொருளோ ஆஸ்தியையோ நீங்கள் என்னவா பார்க்கக்கூடாதுன்னா, என்னுடையது, நான் தான் அதுக்கு ஓனர்னு பைபிள் என்ன சொல்லுது அப்படின்றத கொஞ்சம் கவனிப்போமா. வேதம் என்ன சொல்லுதுன்னா, இந்த தேவன் நமக்கு கொடுக்கிற எல்லா நன்மையையும், வேதம் ரொம்ப அற்புதமாக யாக்கோபு 1:17 கவனிச்சிருக்கிறோம், எல்லா நன்மையான ஈவும் பூரணமான வரமும் யார் மூலமாக வந்துச்சு? என் மூலமாக தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல யாரா இருக்கீங்களா? ஏன்னா என் மூலமாக தான் வந்துச்சு. எல்லா நன்மையான ஈவும் பூரணமான வரமும் நான் தான் ஜாம்பவான், நான் தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்ல முடியுமா யாராவது? ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து நமக்கு அருளப்படுது, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் வேற்றுமையின் நிழலும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. நன்மை எல்லாம் கர்த்தர் கொடுக்கிறார். உங்க கையில் இருக்கிற வேலை, உங்க குடும்பம், உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற கணவன், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற மனைவி, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சம்பாத்தியம், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாகனம், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வீடு. எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்லுங்க, இதெல்லாம் எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம்? நிறைய பேர் கை உயர்த்தல. அப்படின்னா என்ன அர்த்தம்? போய் இந்த மனைவியை கொடுத்துட்டாரு ஆண்டவர் அப்படின்னு ஆண்டவர் மேலே கோபமாகறீங்களா? அப்படிலாம் கை உயர்த்தி நல்லா சொல்லுங்க, இதெல்லாம் யார் கொடுத்தது? கர்த்தர் தான் கொடுத்தாரா? கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். இப்போ கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு கர்த்தர் தான் ஓனராக இருக்க முடியும். நல்லா கவனிக்கணும். யார் தான் ஓனராக இருக்க முடியும்? நல்லா சொல்லுங்க, வாய் தந்து, யார் தான் ஓனராக இருக்க முடியும்? கர்த்தர் ஓனராக இருக்கிறா. அப்போ நீங்கள் யாரு? ஏன்னா அது தெரிஞ்சால் என்றைக்குமே நம்ம என்றைக்கும் நல்லா ஆயிருப்போமே. கர்த்தர் ஓனராக, கர்த்தர் தான் எல்லாத்தையும் கொடுக்கறது தான் என்னவா இருக்கிறாரு? ஓனராக இருக்கிறார். அப்போ நம்ம என்னவா இருக்கிறோம்னா உக்ரானக்காரனாக கர்த்தர் வச்சு கை வச்சு நம்மளை என்ன வச்சிருக்கிறாரு? உக்ரானக்காரன் அல்லது ஒரு நிர்வாகியாக கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். ஒரு ஸ்டூவர்டா, ஒரு மேனேஜராக கர்த்தர் என்ன வச்சிருக்காரு? பக்கத்தில் பார்த்து நீங்களும் நானும் யாரு? உக்ரானக்காரன், அப்படி இல்லைன்னா நிர்வாகி. சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, நீங்கள் நானும் யாரு? எதுக்கு? தேவன் நம்ம கொடுக்குற எல்லா வளனுக்கும், எல்லா தேவனுடைய ரிசோர்ஸையும் கர்த்தர் நம்ம கையில் கொடுக்குறாரு. பார்த்தீங்களா? அந்த ஒரு ரிசோர்ஸுக்கு உங்களால் உண்டாக்கப்பட்ட ஒன்றும் இல்லை. நான் கேட்குற மூச்சை நீங்கள் உண்டாக்குனீங்களா அப்படின்னா நீங்கள் சொல்லலாம், இது எந்த அப்படின்னு சொல்லலாம். இந்த மூச்சு கூட யார் கொடுத்தது? சொல்லுங்களேன், வாயத்தை யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்த மூச்சுங்க. இதெல்லாம் கர்த்தர் கொடுத்துருப்பாருன்னா ஆண்டவர் தான் அதுக்கு ஓனராக இருக்கிறாரு. ஓனராக இருக்கிறவர் என்கிட்ட கொடுத்துருக்கிறதுக்கு அவர் சொல்கிறார், நான் கொடுத்ததுக்கு நீ உக்ரானக்காரனா, உன்னை ஒரு நிர்வாகியாக வச்சிருக்கிறேன் என்கிற இந்த மைண்ட் செட் இருக்கிற ஒரு கிறிஸ்தவன் தான்
அந்த கிறிஸ்தவ சகோதர சகோதரி தான் நான் சொல்கிறேன் பொருளாதாரத்தில் பெருகிறதுக்கான எல்லா அறிகுறியும் அவங்க வாழ்க்கையில் இருக்கும். இன்னைக்கு வீட்டில் சண்டை வர்றதுக்கு காரணம் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை வருது. என்ன சண்டை? மனைவி போய் உரிமையாக புருஷன் பாக்கெட்லேருந்து காசு எடுக்கிறாங்கன்னு வச்சுங்க. புருஷன் சொன்னா, ஏய் யார் பணத்தை யார் கை வைக்கிறா, ஏன் பணம் கையேடு வருதா இல்லையா? கான்வர்சேஷனு சைலண்டா, நீங்கள் அமைதியாக இருக்கும்போது தெரியுது இதெல்லாம் நடந்திருக்கும் போல இது அப்படின்னு. ஏன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து மனைவி காசு எடுத்தோன்னா, யார் ஃபர்ஸ்ட்லேருந்து யார் வீட்டு காசு? உங்கள் அப்பா வீட்டு காசா கேட்குறீங்களா இல்லையா? எத்தனை முறை? யார் கொடுத்தது? என்ன எங்கேருந்து எடுத்துன்னு வந்த? ஏன் பணம் கேட்டிருக்கீங்களா? அந்த சத்தம் வீட்டில் இல்லை நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? ஏன் பணம், எங்கள் அம்மா கொடுத்து விட்டாங்க அந்த சட்டி பானெல்லாம், எங்கள் அம்மா எனக்கு கொடுத்து விட்டது அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? சவுண்ட் வந்திருக்கா அந்த மாதிரி? ஆண்டவர் சொல்கிற சட்டி பானெல்லாம் அம்மா கொடுத்து விட்டது இல்லை, ஃபர்ஸ்டில் இருக்கிற மணி பாசெல்லாம் உங்கள் பணம் இல்லை, இது எல்லாவற்றையும் கொடுத்தவர் கர்த்தர். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இது எல்லாவற்றையும் கொடுத்தவர் யாரு? கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் கொடுத்ததை நிர்வாகம் பண்ணுகிற ஒரு நிர்வாகியா கர்த்தர் உங்களை என்னைய வச்சிருக்கிறார். எத்தனை பேர் கர்த்தருக்கு நிர்வாகம் செய்கிற நிர்வாகியா இருக்க எத்தனை பேர் விரும்புகிறோம்? கையை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் யோசிக்கலாம், நான் நிர்வாகியாக இருந்து எனக்கு என்ன லாபம்? நான் கேட்குறேன், ஒரு கம்பெனியில் ஒரு மேனேஜர் இருக்கிறான்னு வைங்க. மேனேஜர்னு ஒரு ரோல் கொடுக்குறாங்க. அந்த மேனேஜருக்கு சலுகை இருக்குமா இருக்காதா? இதெல்லாம் பதிலே சொல்ல மாட்டேன். நாங்கள் இன்னும் மேனேஜர் ஆகலை பாஸ்டர், நாங்கள் இன்னும் இப்போ தான் கிளர்க்காக இருக்கிறோம். ஆனால் பொதுவாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரு மேனேஜர் அப்படின்னா அந்த கம்பெனியில் மேனேஜருக்குன்னு ஒரு சலுகை இருக்கா இல்லையா? ஏன்னா ஐடி டீமில் ஒர்க் பண்ணுறவங்களாம் டீம் லீடர்னு இருப்பாங்க. டீம் லீடர்னா அந்த டீம் லீடருக்கு ஒரு சலுகை இருக்கும். அப்போ கவனிச்சு பாருங்க, உலகத்தில் இருக்கிற ஒரு வேலையில் ஒரு மேனேஜர்னு ஒரு கம்பெனி ஓனர் ஒரு மேனேஜர் அப்பாயின்ட் பண்ணும்போது அந்த மேனேஜருக்கே அந்த கம்பெனியில் அவ்வளோ சலுகை இருக்குன்னா, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் எல்லாவற்றுக்கும் ஓனராக இருக்கிறவர் நீங்கள் பராமரிக்கும்படி உங்கள் கையில் பணத்தையும் பொருளையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும்போது எத்தனை பேர் நம்புறீங்க உங்களுக்கு அதில் லாபம் இருக்குமா இருக்காதா? எத்தனை பேர் நம்புகிறோம்? கையை வச்சு சொல்லுங்க. அதில் உங்களுக்கு என்ன இருக்கும்? லாபம் இருக்கும், நஷ்டமே இருக்காதுங்க. எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. There will be no loss, only gain. பெனிஃபிட்ஸ் தான் இருக்கும். எப்போ நான் கர்த்தருக்கு ஒரு நல்ல நிர்வாகியா இருக்கிறேன், அவருடைய ரிசோர்ஸை ஹேண்டில் பண்ண டிஸ்ட்ரிபியூட் பண்ண கூடிய ஒரு நல்ல நிர்வாகியா கர்த்தர் என்னை வச்சிருக்கிறார், நல்ல ஒரு ஸ்டூவர்டா நான் இருக்கிறேன்ற அந்த மனநிலை எனக்கு வரலைன்னா ஆசீர்வாதம் வரவே வராது. நல்லா கவனிங்க. அதெல்லாம் காட்ட போறேன் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சம்பவத்தின் மூலமா. ஒரு ஐஸ்வர்யவான் எப்படி இருந்தான், அவனை பார்த்து ஆண்டவர் ஏன் முட்டாள் அப்படின்ற அவனை கடிந்து கொள்றாரு, மதிக்கேடன் அப்படின்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு? இதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும் பாருங்க. ஏன்னா ஒரு மனுஷன் தனக்கு தேவன் கொடுக்குற எல்லாவற்றையும் என்னுடையது அப்படின்னா அதுல கர்த்தர் இருக்க மாட்டார். உங்களுடையதுன்னு என்னைக்கு உரிமை பாராட்டுறீங்களோ அந்த உங்களுடையதுன்னு சொல்றதுல நஷ்டம் வந்தா அந்த நஷ்டத்தை முழுமையா அனுபவிக்க வேண்டியது நீங்க தான். நல்லா கவனிங்க நான் சொல்றது. இப்படிதான் இப்பதான் புரியும். எதெல்லாம் என்னுடையதுன்றீங்களோ அதுல கர்த்தருடைய ஆளுகையே இருக்காது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே இருக்காது. அதுல நஷ்டம் வந்தா அந்த நஷ்டத்தை பேர் பண்ண வேண்டிய 100% ஆள் யாருன்னா நீங்க மாத்திரம்தான். ஆனா எனக்கு கொடுக்கறது எல்லாம் கர்த்தர், அவர் கொடுக்கறத நிர்வாகம் செய்கிற நிர்வாகியா நான் இருக்கிறேன்னா என் ஓனர் என்ன பண்ணுவார்னா நான் நஷ்டம் அடையாதபடி எனக்கு போதிச்சுக்கிட்டே இருப்பார், வழி காட்டிக்கிட்டே இருப்பார். இந்த ஒரு தீர்மானத்தை செய்யாத, இங்கே போகாத, இந்த இடத்துல போய் கொடுக்காத நிறுத்துவார். ஏன்னா என்ன ஒரு நல்ல நிர்வாகியா கர்த்தர் கையாடும் போது என் பணம் விரயமாக, என் உழைப்பு விரயமாக, என் நேரம் விரயமாக, என் வாழ்க்கை விரயமாக என் ஓனர் எனக்கு அனுமதி கொடுக்கவே மாட்டார். எத்தனை பேர் நம்புறோம்? கையை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. இப்படிப்பட்ட விதத்தில் நம்ம கர்த்தர் காரியங்களை நிர்வாகிக்கக்கூடிய நிர்வாகியா இருக்கிறேன், உக்ரானக்காரனா இருக்கிறேன்ற ஐடியா இருதயத்தில் போய் ஸ்ட்ராங்காக உட்காரோன்னா உங்களை போல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நபர் இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. அவ்வளோ ஆசீர்வாதத்தை உங்கள் மேலே கர்த்தர் வர்ஷிப்பார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க, நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறுவீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் கர்த்தருக்கான நிர்வாகியாக இருந்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக.
ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் கவனிச்சு பாருங்க, எவ்வளோ ஆசீர்வாதம் வந்தாலும் அவன் சொல்கிறான், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். அவருக்கு ஓனர்ஷிப்பை கொடுக்குறான். ஆபிரகாம் கிட்ட என்ன வரும்போது நான் ஓட்டாண்டியாக வந்தானா? வரும்போதே எல்லாம் வசதியோடு தான் வந்தாங்க. ஒன்றும் ஓட்டாண்டிலாம் வரலாமே. தான் தாப்பம் வீட்டை விட்டு வரும்போது எல்லாம் வசதியோடு ஆடு மாடு எல்லாத்தையும் வேலையாட்கள்லாம் கூட்டு தான் வந்தார். எல்லாம் காசுலாம் இருந்துச்சு கையில். ஆனால் அதுக்கு பிறகு கர்த்தர் யார், என்னை ஆசீர்வதிக்கிறவர் யார் என்பதை விளங்கி கொண்ட உடனே இருக்கிறதெல்லாம் பள்ளிக்கு பெருகுது. பெருகிறத பார்க்குறான். பார்த்தோன்னு புரிஞ்சிச்சோ, இதெல்லாம் நம்மளது கிடையாதுப்பா. வானமும் அவரது, பூமியும் அவரது, பூமியும் அதனுடைய நிறைவும் அவருடையது, பூமியில் உள்ள குடிகளும் யாருடையவைகள், அவருடையவைகள். சொல்றார், ஓனர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் ஓனவராக இருப்பார்னா இந்த சத்தியம் தான் பாருங்க நிறைய பேருக்குள்ள இருக்க மாட்டேது. பாருங்க, ஒரு வசனத்தை வாசிப்போம், அதுக்கப்புறம் திருப்பியும் வருவோம் சில காரியங்கள் உங்களுக்கு காண்பிக்க. யோவான் 8ஆம் அதிகாரம் வாங்க. யோவான் 8ஆம் அதிகாரத்தில் 32ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரியும். அந்த 32ஆம் வசனம் என்ன? சத்தியத்தை அறிவீர்கள். பார்த்தீங்களா, கரெக்டாக சொல்கிறீங்க பாருங்க. ஆரம்பிச்சு விட்டா போதும், இந்த மாதிரி வசனங்கள்லாம் கரெக்டாக நீங்கள் சொல்லி முடிச்சிருவீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அதை ஆரம்பித்தாலும் முடிக்க மாட்டீங்க. ஏன்னா அங்கே சொல்கிறாரு, இயேசு தம்மை விசுவாசிக்கிற யூதர்களை நோக்கி. யூதர்னா அங்கே இஸ்ரவேலுக்கு போயிடக்கூடாது. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் நம்மளாம் தான் யூதர்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமேன். அங்கே யூதர்னு போகிறதுக்கு பதிலாக இப்படி போட்டுக்கலாம். 31ஆம் வசனம், இயேசு தம்மை விசுவாசிக்கிற என்னை நோக்கி. சொல்லுங்க, எல்லாம் உங்களை போட்டு வாசிங்க அந்த இடத்துல. அங்கே என்னன்னு போடலாம்? இயேசு தம்மை விசுவாசிக்கிற என்னை நோக்கி, உங்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால். நல்லா நீங்க உபதேசத்தில் நான் உனக்கு சொல்லி கொடுக்குற சத்தியத்தை புரிந்து உன் சிந்தனைகளை மாற்றி, நான் ஓனர் இல்லை, எனக்கு கொடுக்கிற தேவன் தான் எல்லாவற்றுக்கும் ஓனராக இருக்கிறாரு அப்படின்ற ஒரு நிலையை மாற்றி, சிந்தனைகளை மாற்றி, அந்த சத்தியத்தில் நான் நிலைத்திருந்தா நம்மளை என்னன்னு கூப்பிடுறாரா? அந்த வசனம் தான் இருக்கு பதில். அந்த வசனத்திலே இருக்கு. என்னன்னு சொல்றாரு? நம்ம யாரா இருப்போமா? அவருக்கு சீஷராக இருப்போம். அந்த வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையில் நிலைத்திருக்கிறவனை தான் சீஷன்றாரு. அந்த சீஷனுக்கு தான் வேலை செய்யன்றாரு. என்ன வேலை செய்ய? 32ஆம் வசனம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. இன்னைக்கு ஒரு விஷயத்துல விடுதலை ஆகணும். என்ன விஷயம் தெரியுமா? நான் தான் ஓனரு, என்னுடையது அப்படின்னு சொல்றதுல நம்ம விடுதலை ஆகணுங்க. இனிமே நம்ம கையில கர்த்தர் என்ன நன்மையை கொடுத்தாலும், எந்த ஒரு பணம் வந்தாலும் சரி, ஒரு ஆஸ்தி வந்தாலும் சரி, ஒரு ஐஸ்வர்யம் வந்தாலும் சரி, ஒரு உயர்வு வந்தாலும் நம்ம சொல்லக்கூடாது இது ஏனால வந்தது. சொல்லக்கூடாது, இல்லை இது எனக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம், இதுக்கு ஓனர் அவரு, இதுக்கு நிர்வாகி நான். கையை வைத்து சொல்லுங்க, இது எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஓனர் யாரு? சொல்ல மாட்டீங்க பற்றி நிறைய பேர். எல்லாம் வாய்த்தான்னு சொல்லுங்க. என்ன நமக்கு கொடுக்குற எல்லா ஆசீர்வாதத்துக்கும் யார் ஓனரு? நல்ல சத்தமா சொல்லுங்க, யார் ஓனரு? நம்மளை கர்த்தர் நிர்வாகியாக வச்சிருக்கிறார். இது ரொம்ப முக்கியம் பாருங்க. இந்த ஒரு எண்ணம் இருந்தால் இந்த பூலோகத்தில் கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்ற பகிர்ந்து கொடுக்கக்கூடிய சிறப்பான நிர்வாகியாகவும் சிறப்பான உக்ரானக்காரனாக கர்த்தர் உங்களை என்னையும் பயன்படுத்துவார். அப்படி இருக்கிற உக்ரானக்காரன் கையிலையும் நிர்வாகி கையிலையும் தான் துன்மார்க்கன் கையில் இருக்கிற ஆஸ்தியை கொண்டு வந்து கையில் கொடுப்பாரு. உங்கள் உழைப்பை இப்போ இருக்கிறத காட்டிலும் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். ஏன்னா எவ்வளோ நன்மை வந்தாலும் ஒரு நாளும் எந்துன்னு நான் சொல்லவே மாட்டேன். எப்போவுமே ஆண்டவரே இது உம்முடையது, நான் உம்முடைய நிர்வாகியாக இருக்கிறேன், உம்முடைய உக்ரானக்காரனாக. இப்படிப்பட்ட ஒரு விசுவாசி கையில் கர்த்தர் செல்வ திரட்சியை கொடுப்பாரு. இந்த எண்ணம் இல்லாத ஒரு கிறிஸ்தவன் கையில் ஒன்றும் வராது. இருக்கிறதும் காலி ஆகிட்டு போகும், இருக்கிறதும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாகனேட் ஆகும். அதுக்கப்புறம் அது அப்படியே டிக்ரீஸ் ஆகும். இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் தேக்க நிலையிலேருந்து அப்படியே கீழே போகிற நிலை தான் வருது. இன்றைக்கி இருக்கிற தேக்க நிலையிலிருந்து முன்னேற்றம் அடைகிற நிலைக்கு போகணும். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்கிறீங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை இப்போ இருக்கிறத காட்டிலும் இன்னும் முன்னேற்றம் அடையணும்? எத்தனை பேர் சொல்கிறவங்க கையை உயர்த்தி சொல்லுங்கள், இப்போ இருக்கிறத காட்டிலும் இன்னும் முன்னேற்றமான நிலையில் என் வாழ்க்கை இருக்கணும் ஆண்டவரே. அப்படி இருக்கும்போது இன்னும் அதிகமாக நான் கர்த்தருக்காக செய்ய என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்குறேன். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். இன்னைக்கு இந்த ஐஸ்வர்யத்தை வச்சு, இந்த பணத்தை வச்சு, பொருளை வைத்து ஆண்டவர் இந்த ஓனர்ஷிப்பை நம்ம கற்றுக் கொடுக்குறாரு. ஏன்னா அதில் தான் நம்ம அதிகமாக விழுகிறோம்.
இந்த பணம், பொருள், அந்த ஆஸ்திகள் இதெல்லாம் தான் நம்மளை அதிகமாக சில காரியத்தில் உரிமை பாராட்ட வச்சு கர்த்தர் அதுக்கு யாராக இருக்கிறார்ன்றதை மறந்துடுறோம் பாருங்க. ரொம்ப முக்கியமானது இது. அப்போ இந்த வேதம் என்ன சொல்லுதுன்னா, பூமியும் அதோடைய நிறைவும், 24ஆம் சங்கீதம் 1 வசனம் சொல்றாரு, பூமியும் அதோடைய நிறைவும் கர்த்தருடையது, பூமியில் உள்ளவைகள் யாவும் யாருடையதான்? கர்த்தருடைய. பூமியின் குடிகளும் யாருடையதான்? கர்த்தருக்குரியது. அப்படின்னா பாருங்க, பொருள் மாத்திரம் இல்லை, நீங்களே அவருக்குரியவர். உங்களுக்கே ஓனர், இந்த சரீரத்துக்கே ஓனர் யாரு? கர்த்தர் தான். வாசிச்சிருக்கீங்களா? 1 கொரிந்தியர் பாருங்க 6ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்ற 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் இந்த வார்த்தை அப்படியே வரும் பாருங்க. இந்த சரீரம் உங்களுடையது அல்ல என்பதை அறிந்திருக்கிறீங்களான்னு கேட்கிறாரு. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்க. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும். என்ன சொல்ற? நீங்கள் யாருடையவர்கள் அல்ல. ஹலோ சொல்லுங்க, வாய்த்தந்து. நீங்க உங்க சரீரம் யாருது இல்லையா? ரட்சிக்கப்பட்ட பிறகு, இயேசு ஆண்டவரான பிறகு ஆண்டவர் சொல்றார், இந்த சரீரம் இனி உந்து இல்லை, அது கர்த்தருடைய சரீரமா மாறுது. இந்த மூச்சு கர்த்தருடைய மூச்சு, இந்த சரீரம் கர்த்தருடைய சரீரம். ஒவ்வொரு நாள் அந்த சரீரம் பார்க்குதே, ஒவ்வொரு வருஷத்தை இந்த சரீரம் பார்க்குதே, இதெல்லாம் கர்த்தருடையது. இந்த சரீரத்துக்குள்ள வருகிற, இந்த சரீரத்தின் மூலமா பிரயாசப்பட்டு என்னென்ன பொருள், என்னென்ன பணம், என்னென்ன ஐஸ்வர்யம், என்னென்ன ஆஸ்திகளை நான் இந்த சரீரத்தின் மூலமா அடைகிறேனோ, ஆண்டவர் சொல்ல அது எல்லாம் கர்த்தருக்குரியது. கர்த்தர் அதை ஓனராக இருக்க விரும்புகிறாரு. அவர் ஓனராக இருந்தா நான் சொல்கிறேன், உங்களுக்கு குறைவே கிடையாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நம்ம கொடுக்கறதுக்கெல்லாம் ஓனர்னு நமக்கு தெரிஞ்சால் நமக்கு குறைவே கிடையாது. கையை வைத்து சொல்லுங்கள், நமக்கு என்ன இல்லை? குறை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் கொடுக்கறதுக்கெல்லாம் நான் தான் ஓனர்னு நினைக்கிறேன், அதுதான் டப்புன்னு குறை வந்துடுது. உடனே குறைப்பட்டு போகிறேன், நல்லா தான் சம்பாதிக்கிறேன், நல்ல வேலை தான் இருக்கிறேன், நல்ல ஒரு சம்பாத்தியம், ஆனால் வந்தோடனே பொட்டுன்னு காலி ஆகிடுதே. ஏன்னா வந்த போதே என்ன நினைக்கிறேன், இது என்னுடையது. நான் கஷ்டப்பட்டு 30 நாள் கேப் விடாமல் போகிறதுக்கு பலன் கொடுத்தவரே கர்த்தர் தான். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்கிறீங்க? ஏன்னா மாங்குன்னு உழைக்கிறதுக்கு இந்த சரீரம் கை மாதிரி வேலை செஞ்சா இல்லையா? உங்களுக்கு கால் மாதிரி வேலை செஞ்சா தான் இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கை மாதிரி வேலை செய்ய வச்சு, காலை மாதிரி வேலை செய்ய வச்சு, வாய மாதிரி வேலை செய்ய வச்சதுன்னா, மூளை மாதிரி வேலை செஞ்சதுனால தான் உங்களுக்கு எல்லாம் வர வேண்டியதெல்லாம் கரெக்டாக 30 நாளில் கர்த்தர் வருமானமாக கர்த்தர் உங்கள் கையில் கொண்டு வந்து சேர்க்கிறார். இது எல்லாவற்றையும் கொடுத்தவர் கர்த்தர். எத்தனை பேர் கையை வச்சு அக்னாலஜ் பண்ணுறவங்க, இதை அங்கீகரிக்கிறவங்க கையை வச்சு சொல்லுங்கள், எனக்கு வரும் எல்லா சம்பாத்தியமும் கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம். இந்த தேவனை உங்கள் வாழ்க்கையில் ஓனராக வச்சிங்கன்னா, நான் சொல்கிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு காரியத்தில் நீங்கள் குறைபட்டு போக ஆண்டவரிடம் கொடுக்கவே மாட்டார். அதான் அடுத்த வருஷம் சொல்கிறேன் பாருங்க, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுடையவர்கள் ஆகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். உங்கள் சரீரத்தை கிரயத்துக்கு வாங்கியிருக்கிறாரு. அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்து உங்களுக்கு ஓனராக இருக்க அவர் எல்லா பிரைஸையும் கொடுத்துருக்கிறாரு. சும்மா ஒன்றும் அவர் உங்கள் ஓனர் ஆகலை. உங்களுக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்து உங்களுக்கான கிரயங்களை அவர் செலுத்தி இன்றைக்கு நம்மளை அவருடைய பிள்ளைகளாய் வைத்து நமக்கு அவர் எஜமானனாய் நம்முடைய ஆண்டவராய் இருக்க ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள எல்லா வேலையும் செய்கிறார் பாருங்க. அப்போ நான் சொல்கிறேன், இந்த சிந்தனை வந்துச்சுன்னா நம்மக்கிட்ட நிறைய கொடுப்பாரு, நம்ம மூலமாக நிறைய செய்வார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நம்மகிட்ட நிறைய கொடுப்பாரு, நம்ம மூலமாக கர்த்தர் நிறைய செய்வார். சொல்லுங்கள், நல்லா சொல்லுங்கள், வாய்த்தது. கர்த்தர் நமக்கு இந்த சிந்தனை, நான் கர்த்தருடைய உக்கரானக்காரன், நான் ஒரு நிர்வாகின்னு தெரிஞ்சால் என்கிட்ட என்ன பண்ணுவார்? கர்த்தர் நிறைய நன்மைகளை, என் உழைப்பெல்லாம் ஆசீர்வதித்து நிறைய நன்மையை கொடுப்பாரு. கொடுத்து அவருக்காக நிறைய செய்ய வைப்பார். கையை வாய்த்து சொல்லுங்கள், கொடுத்து அவருக்காக என்ன பண்ண வைப்பார்? நிறைய கொடுப்பாரு, நிறைய செய்வேன், நிறைய கொடுப்பாரு, நிறைய செய்வேன். இந்த சைக்கிள், இந்த ரொட்டேஷன் உங்கள் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கணும்னா, நான் எதுக்கும் ஓனர் கிடையாது, எனக்கு ஒரு ஓனர் இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் எனக்கு கொடுக்குற ஆசீர்வாதமான தேவன். இந்த உணர்வு நமக்கு என்னைக்கு மறைதோ மற்ற எல்லாமே எண்ணம் தப்பு தப்பாக சிந்திக்க ஆரம்பிச்சிடும், வாய் பேச்சு தப்பு தப்பாக பேச ஆரம்பிச்சிடும்,
செயல்முறைகள் தப்பு தப்பாக ஆகிவிடும். இது எல்லாவற்றையும் கர்த்தர் நம்ம கொடுத்து பூலோகத்தில் நம்மளை கொண்டு கர்த்தர் என்ன செய்யணுமோ அதை செய்ய நம்மளை கர்த்தர் பயன்படுத்துவார். நான் நம்புகிறேன் இந்த பிளஸ்ஸிங்ஸ் என்ற சபைக்குள்ளே இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த வரும் நாட்களில் அவருடைய ராஜ்யத்தில் மிகப்பெரிய வேலையை செய்ய வைக்க உங்கள் எல்லாரையும் பயன்படுத்துவார். பயன்படுத்தும் போது ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லக்கூடாது, ஆண்டவரே உள்ளம் இருக்குப்பா, கையில் என்ன இல்லைப்பா, காசு இல்லைப்பா அப்படின்னு சொல்லக்கூடாது. உள்ளத்தில் கர்த்தர் போடுறதை செய்வதற்கான திராணியை கர்த்தர் கையில் கண்டிப்பாக கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கையை வைத்து சொல்லுங்கள். உள்ளத்தில் கர்த்தர் போடுகிற அவருடைய வேலையை செய்வதற்கான திராணியை கர்த்தர் என் கையில் கையும்படி கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அதுக்கு தான் இதை கேட்க வைக்கிறார். அதுதான் நம்முடைய எண்ணங்கள்லாம் மாத்துறார். நம்மளை ஒரு உக்ரானக்காரனா ஒரு நிர்வாகியாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை இந்த நிமிஷத்துலேருந்து நீங்கள் பழக ஆரம்பிச்சிங்கன்னா, அப்படி உங்கள் வாழ்க்கையை உபயோகப்படுத்த ஆரம்பிப்பீங்கன்னா நீங்கள் நினைத்து பார்க்காத நன்மைகளெல்லாம் கர்த்தர் கொண்டு வரும். உங்களை கர்த்தர் ஒரு இந்தியா தேசத்தில் வச்சு, சென்னை பட்டணத்தில் வச்சு, இந்த வில்லிவாக்க பகுதியில் இருக்கிற இந்த பிளஸ்ஸிங் சென்டர் சபைக்குள்ளே வைத்து, நீங்கள் எந்த தெருவில் இருக்கிறீங்களோ அந்த தெருவில் கர்த்தர் உங்களை வச்சுருக்க. எதுக்கு தெரியுமா? உங்களை கொண்டு அவர் நிறைய நன்மைகளை செய்வதற்காக. எத்தனை பேர் அதை விரும்புகிறோம்? கையை உயர்த்தி சொல்லுங்கள். கர்த்தர் விரும்புகிற சகல நன்மையும் நிறைவாய் செய்யணும். எத்தனை பேர் விரும்புகிறோம்? கையை உயர்த்தி சொல்லுங்கள். ஆண்டவரே, நீ சொல்கிற ஒவ்வொரு நன்மையும் நிறைவாய் செய்யக்கூடிய கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாவதுக்காக தான் சொல்லிக் கொடுக்குறாரு. இந்த பொருளாதார ஆசீர்வாதம் இப்படி இருக்கணும் பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் தட்டுப்பாடான நிலையில் இருக்கக்கூடாது. போதுமானதுக்கும் அதிகமான விதத்தில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கைக்குள்ள இந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்கான வழிகளை கர்த்தர் காட்டுறார். இந்த வழியை கை கொண்டீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, நீ உன் வழியை வைக்க பண்ணுவாய், நீ எப்படி இருப்பாய்? புத்திமானா இருப்பாய். இப்போ சில நேரம் பாருங்க, இதை குறித்து ரொம்ப பேசவும் கிறிஸ்தவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துடும். ஒருவேளை இது ரொம்ப யோசித்தா நமக்கு பேராசையும் பொருளாசையும் வந்துருச்சுன்னா, உக்ரானக்காரனா இருக்கிறேன், நிர்வாகியா இருக்கிறேன்றது எனக்கு என்னைக்கு மறைதோ அன்னைக்கே நான் பேராசையும் பொருளாசை பிடிச்சவனா மாறிடுறேன். இயேசுநாதர் சொன்ன ஒரு உதாரணத்தை வைத்து இந்த காரியத்தை இன்னும் கொஞ்சம் விளக்கி நம்ம யாரா இருக்கக்கூடாது என்று இயேசுநாதர் நமக்கு காட்டுகிற அந்த சத்தியங்களை நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ண ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை கவனிச்சு பாருங்க. இயேசுநாதர் அங்கே சொல்றார். வாசிப்போமா? லூக்கா 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு, நல்லா கவனிங்க, என்னத்தை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும்ன்றாரு. ஹலோ, படிங்க, உங்க பைபிளை பார்த்து படிங்க. என்னத்தை குறித்து எச்சரிக்கையா இருக்கணுமா? பொருளாசை, பேராசை. இந்த பொருளாசையும் பேராசையும் எப்போ வரும்னா, ஒரு மனுஷன் தனக்கு தேவன் கொடுக்குற எல்லாவற்றையும் எந்து சொல்கிறவன்கிட்ட கண்டிப்பாக பேராசையும் பொருளாசையும் இருக்கும். இன்னிலேருந்து செக் பண்ணுங்கள். இன்னிலேருந்து அடுத்த முறை எதையாவது ஒரு பொருள் யாராவது உங்களுக்கு எடுத்துட்டாங்கன்னா, அல்லது உங்கள் கையிலேருந்து ஒரு பொருளை கொடுனா, நான் எப்படி எந்த கொடுக்கறது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன இருக்குது? பேராசையும் பொருள் ஆசையும் இருக்குது. கர்த்தர் என்கிட்ட கொடுத்துருக்கிறத நான் நிர்வாகம் செய்கிறவனா இருக்கிறேன்னா இந்த எண்ணம் கொஞ்சம் மாறும், நம்ம பேச்சு மாறும், நம்முடைய அணுகுமுறைகள் மாறும், நம்ம என்ன செய்கிற விதங்கள் கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கும். இங்கே சொல்கிறாரு, ஒரு மனுஷங்கிட்ட திரளான ஆஸ்தி இருந்தோம், அதனால அவனுக்கு என்ன அவங்க சொல்கிறாரு பாருங்க, அது அவனுக்கு என்ன சொல்கிறாரு, ஏனெனில் ஒருவன் எவ்வளோ திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்று சொல்கிறார். இந்த பேராசை உள்ளவனும் பொருளாசை உள்ளவங்கிட்ட எவ்வளோ இருந்தாலும் அது அவனுக்கு என்ன பிரயோஜனம்? அந்த ஜீவன் எதுக்கு பிரயோஜனம்? அந்த வாழ்க்கை என்ன பிரயோஜனமான விளைவுகளை செய்யும்? அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பிரயோஜனமான விளைவுகளை நாம் செய்வதுக்கு கர்த்தர் நம்ம எப்படி இருக்கணும்னு விரும்புகிறாரு அப்படின்றத நம்ம கவனிக்கணும் பாருங்க. இந்த இடத்துல இயேசுநாதர் ஒரு ஓமையை சொல்கிறார். ஐஸ்வர்யவான குறித்த ஒரு ஓமையை சொல்கிறார். அவனுடைய பிரயாசத்தினால் அவனுக்கு வந்த என்ன மிகுதியான பலன், ஒரு எதிர்பார்த்த பலன் அல்ல, மிகுதியான ஒரு பலன் வருது. அந்த பலனை அவன் சேர்த்து வைத்து அவன் அதை உபயோகப்படுத்துகிற விதத்தை பார்த்து இயேசு இந்த ஐஸ்வர்யவனை பார்த்து சொல்றாரு, மதிகேடனே என்று கூப்பிடுறாரு. இப்போ பாருங்க, இயேசுநாதர் ஐஸ்வர்யவானை பார்த்தீங்க மதிகேடன் சொன்னதுனால
இன்னைக்கு எல்லா கிறிஸ்தவங்களும் என்ன பண்ணுறாங்க, யாராவது ஒருத்தன் நல்லா இருட்டானா அவன் சரியான முட்டாள்ப்பா, ஏமாத்திருப்பான், அதை பண்ணியிருப்பான், இதை பண்ணியிருப்பான், இப்படியே சொல்கிறோம் பாருங்க. சொல்லிட்டு கடைசியாக போய் அவங்ககிட்ட தான் போய் நிற்பாங்க. பார்த்துருக்கீங்களா சிலர், ஐயா எங்களுக்கு அந்த டொனேஷன் வேணும், இதுக்கு டொனேஷன் வேணும், என்ன நாங்கள் ஒரு டிக்கெட் எடுத்து வந்திருக்கோம், இந்த டிக்கெட்டை கொஞ்சம் வாங்கி, இந்த புக்கை வாங்கி கொஞ்சம் நீங்கள் டொனேஷனுக்கு கொஞ்சம் காசு கொடுங்கன்னா, அப்போ நம்ம யோசிக்கணும் யார் முட்டாள் உண்மையாலேன்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். முட்டாள் முட்டாள் முட்டாள்னு சொல்லிட்டு அந்த முட்டாள்கிட்டே போய் நிற்கிறாங்களே சிலர் தேவைன்னு வரும்போது. அப்போ இங்கே இயேசுநாதர் ஐஸ்வர்யனை குறித்து அவனை பார்த்து மதிக்கேடன்னு சொல்கிறாரு. ஏன் அப்படி சொன்னார், அந்த கேள்வியை கொஞ்சம் எழுப்பணும். எல்லா ஐஸ்வர்யவானையும் மதிக்கேடன்னு சொல்லலை, ஆனால் இங்கே இருக்கிற ஒரு ஐஸ்வர்யவான மதிக்கேடன்னு சொல்லியிருக்கிறாரு. அது காரணம் என்ன, அதை கொஞ்சம் வாசிப்போமா? 16ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் நம்ம இணைந்து வாசிப்போம். இந்த சம்பவத்தின் மூலமாக நம்ம ஏன் ஆண்டவர் இந்த ஐஸ்வர்யமான மதிக்கேடன்னு சொன்னார். எல்லாரையும் சொல்லலை, ஐஸ்வர்யம் வச்சுக்கிறவங்களாம் மதிக்கேடன்னு சொல்லலை, ஐஸ்வர்யமே மதிக்கேடான ஒன்றுன்னு ஆண்டவர் சொல்லலை. ஆனால் இங்கே இந்த ஐஸ்வர்யமான மதிக்கேடன்னு சொல்கிறாரு. ஏன் சொன்னார், அதை நம்ம அறிந்து கொண்டாதான் நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்களில் நம்ம சிக்கப்படாமல் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். வாசிப்போமா? 16ஆம் வசனம். அல்லாமலும் ஒரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. இது நல்ல காரியம் தான் பாருங்க. அவன் விதைக்கிறான், அவனுக்கு ஒரு நல்ல ஒரு விளைச்சல் வருது, நல்ல ஒரு அறுவடை. இந்த அறுவடையை கொடுக்கிறவர் யார் தான்? எத்தனை பேர் தெரியும்? விதைக்கிறது யாருடைய வேலை? நம்முடைய வேலை. தண்ணீர் பாய்ச்சது யாருடைய வேலை? விளைய செய்கிற வேலை யார் பண்றா? இப்போ பாருங்க, இந்த ஐஸ்வர்யவானுக்கு ஒரு நிலம் இருந்துச்சு, அவன் போய் விதைச்சிருக்கிறான். விதைச்சதுனால அவனுக்கு அங்கே என்ன கிடைச்சிருக்குன்னு சொல்லுதுன்னா வேதம், ஐஸ்வர்யம் உள்ளவன் ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. நல்ல விஷயம்தான், இதில் எந்த தப்பும் இல்லை. அடுத்த வசனம் பாருங்க. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லை. இதுவும் நல்ல பிரச்சனை தான், இதுவும் தப்பு ஒன்றும் கிடையாது, இதுவும் நல்ல பிரச்சனை தான். நல்ல விளைச்சல் வருது, தானியங்கள் ஏராளமாக இருக்கு, இட்ஸ் அ குட் ப்ராப்ளம். அந்த தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடம் இல்லை, என்ன பண்ணுறது? இது நியாயமான ப்ராப்ளம் தான், நல்ல ப்ராப்ளம் தான், ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது இடம் கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் ஆசீர்வதி பண்ணுறாரு, அந்த வேலைங்க செஞ்சு காட்டுறாரு. ஆனால் இதுக்கு பிறகுதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது பாருங்க. 18ஆம் வசனத்தில் அவன் சொல்கிறான் பாருங்க, நான் ஒன்றை செய்வேன். இது வரைக்கும் அவன் கர்த்தர் செஞ்சதுன்றது அவன் ஒரு இடத்துலையும் கூட அக்னாலேஜ் பண்ணல பாருங்க. நல்ல விளைச்சலை கொடுக்குறவர் கர்த்தர், அந்த விளைச்சலை வைக்கிறதுக்கு இடம் இல்லாத அளவு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார். இதையும் ஆண்டவர் தான் செய்கிறார். இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணுகிறவர் கர்த்தர் தான். இந்த வேலை மனுஷனால் வராது, எந்த உலகமும் அதை செய்ய முடியாது, தேவனவர் தான் செய்கிறார். ஆனால் 18ஆம் வசனம் கவனிச்சு பாருங்க, நான் ஒன்றை செய்வேன். அவன் எப்படி யோசிக்கிறான்றதை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு பிரச்சனை, நான் வளர முடியாம, நான் முன்னேற முடியாம, பொருளாதாரத்தில் ஒரு தேக்க நிலை, அதில் ஒரு ப்ராக்ரெசிவா நான் முன்னேறி போக முடியலன்னா அதுக்கு காரணம் ஆண்டவர் கிடையாது, உங்களை சுற்றி இருக்கிறவங்க கிடையாது, உங்கள் எண்ணம் தான் அதுக்கு காரணம். இந்த பாருங்க, இந்த மனுஷன் அவன் நினைத்த எண்ணம் பாருங்க எவ்வளோ மோசமான பொல்லாத எண்ணமாக இருக்கு பாருங்க. 18ஆம் வசனம் பாருங்க, நான் ஒன்றை செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியங்களை என் பொருளையும் அங்கே சேர்த்து வைப்பேன். என்ன சொல்றான் பாருங்க, எனக்கு விளைந்த தானியத்தையும் எனக்கு என் பொருளையும் அங்கே நான் என்ன பண்ண வைக்கிறேன், சேர்த்து வைக்கிறேன். இங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல முதல் 2 வசனம் அதனுடைய விளைவை கொடுத்தவர் கர்த்தர். இந்த இடத்துல ஆண்டவரை குறித்து அவன் சொல்லவே இல்லை, தான் எஜமான அவன் கொண்டு வரவே இல்லை பாருங்க. அவனுடைய எண்ணம் எவ்வளோ மட்டகரமான எண்ணமாக இருக்கு. அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க, இன்னும் ரொம்ப மோசமான மனம் பாருங்க. அவன் சொல்றான் 19ஆம் வசனம், பின்பு ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டு இருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாய் இரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லி கொண்டான் பாருங்க. என்ன மாதிரி யோசிக்கிறான் பாருங்க, அவன் மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறான் பாருங்க. என் பொருளை வைக்க, என் தானியத்தை வைக்க,
நிறைய ஆயிடுச்சு, அதனால் இடித்து என்ன பண்ண போகிறேன், வேற ஹவுஸை பெருசாக கட்ட போகிறேன், பெருசாக கட்டி கொண்டு போய் எனக்குன்னு சேர்த்து வைக்க போகிறேன், அநேக தலைமுறைக்கு சேர்த்து வச்சிருக்கிறேன், நாம் புசித்து நாம் குடித்து நாம் பூரிப்பாக இருந்து. ஆண்டவர் பாருங்க, நம்ம சாப்பிட்றதையோ நம்ம புசிக்கிறதையோ நம்ம அனுபவிக்கிறதையோ குறை சொல்லலை. அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நீங்கள் ஒரு நல்ல காரை வச்சுருக்கிறீங்க, நல்ல ஒரு வீடை வச்சுருக்கிறீங்க, நல்ல ஒரு சம்பாத்தியம், ஒரு சேமிப்பு, ஒரு முதலீடு வச்சுருக்கிறீங்கன்னா ஆண்டு அதை பற்றி ஒன்றும் கவலைலாம் பட மாட்டார். ஆனால் அது என்னுடையதுன்னு சொல்லும் போது தான் பிரச்சனையே உங்களுக்கு ஆரம்பிக்குது. நல்லா கவனிக்கணும். இதெல்லாம் கர்த்தர் நமக்கு கிருபையாக கொடுத்துருக்கிறாரு. இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் கர்த்தர் வர வச்சிருக்கிறாருங்கிறத வாழ்க்கையில் என்னைக்கு அதை அங்கீகரிக்க நான் தவறுகிறேனோ அங்கே பிசாசு நுழைஞ்சிட்டான். பிசாசு எங்கே நுழையிறானோ அதை காலி பண்ணாமல் விடவே மாட்டான். பிசாசுடைய வேலை என்ன? யோவான் 10:10 சொல்கிறார், பிசாசு எதுக்கு வரான்? கிறிஸ்தவர்களுக்கு நல்லதை செய்யவும், கொள்ளை அடித்ததெல்லாம் திருப்பி கொடுக்கவும். அதுக்காக வரான். எதுக்கு வரானாம் பிசாசு? கொல்லவும் அழிக்கவும் என்ன நாசம் பண்ணவும் தான் வரான். அவன் உள்ளே வந்துட்டானா நாசம் பண்ணுவான், செருகி போக பண்ணுவான், அதில் ஒரு பெரிய சரிவை ஏற்படுத்துவான். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செக் பண்ண வேண்டிய ஒன்று, நம்முடைய படிப்பாக இருக்கலாம், நம்முடைய வேலையாக இருக்கலாம், நம்முடைய எதிர்கால திட்டங்களாக இருக்கலாம், நம்ம கையில் இருக்கக்கூடிய சில பொருளாக இருக்கலாம், சில பணமாக இருக்கலாம். இதெல்லாம் நான் எப்படி சொல்கிறேன்? என்னுடையது, எனக்கு, நான் பூரித்து, நான் என்ன அனுபவிக்க, நான் இது பண்ண, எனக்கு 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 என்னுடையதுங்கிறதுலையே உங்கள் கண்ணோட்டம் இருக்கும்னா அதில் தேவன் இருக்க மாட்டார். அதில் பிசாசு உள்ள நுழைஞ்சிருவான். பிசாசு நுழைஞ்சிட்டானா எல்லாத்தையும் கெடுப்பான் பாருங்க. இப்படிப்பட்ட இவனை குறித்து தேவன் என்ன சொல்றாரு பாருங்க, 20ஆம் வசனம். இப்போ தான் ஆண்டவர் பிக்சரில் வர்றாரு. அங்கே சொல்றாரு, என்ன சொல்றாரு? தேவன் அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். 21ஆம் வசனம், தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காக பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றான். நல்லா நீங்க சொல்றாரு பாருங்க, தனக்காக பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறவனை குறித்து சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, தேவனுக்காக நான் ஐஸ்வர்யவானா இருக்கணும்ன்ற எண்ணம் அவனுக்கு இல்லாம எனக்காக நான் ஐஸ்வர்யவானா இருக்கணும்னு நினைச்சவனுக்கு கர்த்தர் சொல்றார், மதிகேடனே. அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவனை கடிந்து கொள்றார். ஏன்னா இவன் தேவனுக்காக ஐஸ்வர்யவானா இருக்கணும்னு நினைச்சானா ஒரு நாளும் எனக்காக நான் அனுபவிக்க, இது எனக்கு நான் என்ன செய்யலாம், ஏன் நான் எப்படி அதில் பூரிப்பா இருக்கலாம், நான் எப்படி அதை அனுபவிக்கலாம் அப்படின்றதுல இருந்திருக்க மாட்டான். தேவனுக்காக ஐஸ்வர்யவானா இருக்கிறவன் என்ன செஞ்சிருப்பானா, ஆண்டவரே உம்முடைய உக்கிரானக்காரனா, உம்முடைய நிர்வாகியா, நீர் என்னை எதுக்கெல்லாம் உம்முடைய நோக்கத்துக்காக, உம்முடைய ராஜ்யத்துக்காக, உம்முடைய வேலைக்காக பகிர்ந்து கொடுக்க சொல்கிறீரோ அந்த வேலையை நான் செய்ய ஆயத்தமாக இருக்கேன். ஏன்னா என் கையில் இருக்கிற எல்லாமே உம்முடையது ஆண்டவரே என்று ஆண்டவரை அண்டி கொள்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கவனிச்சு பாருங்க, ஆண்டவர் அந்த மனுஷனை கைவிடவே மாட்டார். தேவனை சார்ந்து தேவனை கேட்டு ஒரு மனுஷன் வாழ்வானா? எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் அந்த மனுஷனை கைவிடவே மாட்டார்? நான் நம்புறேன். எத்தனை பேர் நீங்க நம்புறோம்? கையை வந்து சொல்லுங்க. அப்படி இருக்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு? தேவன் தான் எனக்கு எஜமான். ஒவ்வொரு நாளும் எழுந்த உடனே சொல்லணும், இயேசு தான் என் எஜமான். எத்தனை பேர் கையை வாங்கி சொல்றீங்க, இயேசு தான் என் ஓனர்? சொல்லுங்க வாய் திறந்து. உங்களுக்கு ஒரு நிறைய ஓனர் இருக்கலாம். இந்த ஓனர் மாதிரி நான் சொல்றேன், இந்த இயேசு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஓனரை போல நீங்க ஜென்மத்தில் அவரை போல ஒரு நல்ல ஒரு ஓனரை நீங்க பார்க்கவே முடியவே முடியாது. நல்லா இவரை உங்க வாழ்க்கையின் ஓனரா வச்சிருக்கீங்களா? நாங்கள் ஒரு முறை எங்கள் நண்பர்கள்லாம் சேர்ந்து கூட்டினோம் பாருங்க, காலேஜ் மேட்ஸு எல்லாம் பெரிய பெரிய பொசிஷனில் இருக்கிறாங்க, நிறைய டிஃப்ரெண்ட் செக்டார்ஸில் இருக்கிறாங்க. அப்போ நாங்கள் ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தனை அறிமுகப்படுத்திகிட்டே வந்தோம், என்ன செய்கிறோம் என்ன பண்ணுறோம். அப்படி அறிமுகப்படுத்திட்டு வரும்போது ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு கம்பெனி பேரை சொல்லி, ஒவ்வொரு பேங்கிங் செக்டாரில் இருக்கிற பேர்லாம் சொல்லி, அவனை பற்றி சொல்லிவிட்டு அப்புறம் அவன் கம்பெனியை பற்றி சொல்லி, அவன் கம்பெனி ஓனரை பற்றி சொல்லி, கம்பெனி ஓனருடைய ப்ரொஃபைல்லாம் சொல்கிறான். ஒருத்தன் சொன்னான் பாருங்க, என் நண்பன் சொல்கிறான், ஏன் நான் ஒர்க் பண்ணுற கம்பெனி இந்த மாதிரி கம்பெனி, என் ஓனர் எப்படிப்பட்டவர்னா அவர் ப்ரொஃபைல் எப்படின்னா அவர் பேர்லேயே ஒரு 1500 கோடி இருக்குது அப்படி இப்படின்னு பயங்கரமாக புகழ்ந்து தள்ளிட்டாங்க. எல்லாம் பேசி முடிச்சிட்டானு கடைசியாக ஏன்ட்ட வந்தானுங்க.
என்ன பார்த்துக்க, உன் ஓனர் யாருன்னு கேட்டானுங்க. ஆண்டவர் அந்த நேரத்தில் ஆவியானவர் எனக்கு டப்புன்னு ஒரு ஐடியா கொடுத்தார். சொன்னார், அவனுடைய ஓனருக்கெல்லாம் நான் ஓனர்னு சொல்லு அப்படின்னாரு. சொன்னேன், அவனுல ஆச்சரியப்பட்டானுங்க. அவன் அடுத்த முறை பேசும்போது என் ஓனர் யாருன்னு கேட்கல அவனுங்க. உங்கள் ஓனருக்கெல்லாம் ஓனர்ரா என் ஓனர் அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன், உங்கள் ஓனர் நீ 1000 கோடி 500 கோடி என்ன 5000 கோடி வச்சுருக்கிறேன்னு சொல்கிறிய, அவருக்குறம் குறைவு வரும். ஆனால் என் ஓனருக்கு ஒரு நாளும் குறைவே வராது. குறைவில்லாமல் நடத்துகிறவர் தான் என்னுடைய எஜமான். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்ல விரும்புகிறீங்க? என்னுடைய எஜமான் யார்? ஒரு குறைவும் அவருக்கு. அதனால சொல்கிறேன், அவருக்கு உக்கரான காரணம். அவருக்கு நீங்கள் நிர்வாகியாக இருந்தால் நஷ்டம் நமக்கு வரவே வராது. கையை உயர்த்தி சொல்லுங்க, நமக்கு என்ன வராது? ஆனால் வர மாற்றமே நிர்வாகியா, வர மாற்றமே உக்கரான காரணம் வந்தோன்னா நான் சொல்கிறேன் குறை இருக்காதுங்க. எதிலும் குறைப்பட மாட்டீங்க. ஏன்னா குறைவை அவர் நிறைவாக்கிக்கிட்டே இருப்பார். கையை வச்சு சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவர் என்ன செய்வார்? எல்லா குறைவையும். இதை தெரில பாருங்க இந்த ஐஸ்வர்யவானுக்கு. இந்த ஐஸ்வர்யவான் நினைச்சான், நான் எனக்குன்னு ஐஸ்வர்யத்தை சேர்த்தா தானே நான் ஐஸ்வர்யவானே ஆக முடியும். ஆனால் இங்கே சொல்கிறார் இயேசு, நான் சொல்கிறார் பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இந்த 21ஆம் வசனத்தில் ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை தப்புன்னு சொல்லலை பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர், நிறைய கிறிஸ்தவங்க ஐஸ்வர்யமே தப்புன்னு வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கிறீங்க. கடைசி வரையும் ஓட்டாண்டியே தான் இருப்பாங்க. இங்கே பாருங்க என்ன சொல்கிறார் பாருங்க 21ஆம் வசனத்தில், ஐஸ்வர்யம் தப்புன்னு சொல்லலை. ஐஸ்வர்யம் தப்புனா அப்புறம் எதற்காக இந்த 21ஆம் வசனத்தில் தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் அப்படின்னா என்ன சொல்ற? தேவனுக்காக ஐஸ்வர்யவானா இருக்காம போயிட்டானே. He is not rich for God, he is rich for himself. ரொம்ப வித்தியாசம் இருக்கு பாருங்க. எனக்காக நான் ஐஸ்வர்யவானா இருப்பதை காட்டிலும் தேவனுக்காக நான் ஐஸ்வர்யவானா இருப்பது வித்தியாசமான பிக்சர். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் எனக்கு நான் ஐஸ்வர்யவானாகிறதுக்கு என்ன வழி? நிறைய பேர் நிறைய செமினார்லாம் நடத்துறாங்க பாரு, how to become rich in life. போய் என்ன சொல்றான், என்ன சொல்லி கொடுக்குறான்? நீ எப்படி பணக்காரன் ஆகலாம், நீ எப்படி அந்த பணக்காரனோட இன்னொரு பெரிய பணக்காரன் ஆகிறதுக்கு என்ன வழி? ஆண்டவர் சொல்றாரு, நீ எப்படி எனக்கு ஐஸ்வர்யவானா இருப்பதுக்கு நான் உன்னை எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்லித்தரேன். அதான் பைபிள் டீச்சிங்க. இப்படி ஆண்டவர் சொல்ற ஐஸ்வர்யத்தை நம்ம வாழ்க்கையில தேவனுக்காக ஐஸ்வர்யவான ஆகணும்ன்ற விருப்பத்தையும் ஆசையும் உள்ள வைப்பீங்கன்னா, நான் சொல்றேன் கரெக்டான உக்கரானக்காரனா, கரெக்டான நிர்வாகியா கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். ஒரு இடத்திலும் உங்களுக்கு அந்த எண்ணங்கள் மாறாது, சிந்தனைகள் மாறாது. எவ்வளோ வந்தாலும் நமக்கு தெரியும், ஐ எம் ஸ்டில் அ ஸ்டூவர்ட். நான் இன்னும் உக்கரானக்காரன், நான் இன்னும் நிர்வாகி. இந்த உலகத்தை விட்டு நான் போகிற வரைக்கும் நான் என் ஆண்டவருக்கு நிர்வாகியாக உக்கரானக்காரனாக இருக்கிறேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, இந்த உலகத்தில் வாழ்கிற கடைசி நாள் வரைக்கும் நம்ம என்னவா இருக்கணும்? கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் என்னவா இருக்கணும்? கர்த்தருக்கு உக்கரானக்காரனாக நிர்வாகியா நான் இருப்பேனா அவர் பொறுப்பெடுத்துப்பார் வாழ்க்கையை. இன்னைக்கு அதுதான் இல்லை பாருங்க. ஆண்டவர் சொல்லி வெசனப்படுற ஒரு காரியம் பாருங்க, இவன் தேவனுக்காக ஐஸ்வர்யவானா இராம போயிட்டானே. ஆனா என்னவா யோசித்தான்? நான் எனக்கு எப்படி ஐஸ்வர்யவானா இருக்கிறது, அதான் யோசித்தான். இன்னைக்கு அதான் பிரச்சனையே. நான் இது என்னது, இது எனக்குரியது, இதுல நம்ம கவனம் செலுத்தணும்னா அதுல கர்த்தர் இருக்க மாட்டார். ஆனா எனக்கு வர சம்பாத்தியத்தை நான் சம்பாதிக்கிறேன், நான் கர்த்தருக்காக சம்பாதிக்கிறேன். என்னைக்கா அப்படி சொல்லியிருக்கீங்களா? எனக்காக என் குடும்பத்துக்காக அது தப்பு இல்லை. உலகத்தில் நீங்கள் உங்களுக்கு கர்த்தர் குடும்பத்தை கொடுத்து, கர்த்தர் தானே உங்களுக்கு குடும்பம் கொடுத்துரு, அதெல்லாம் கரெக்டு. ஆனால் உங்கள் சம்பாத்தியம் வரும்போது சொல்லுங்கள், இந்த சம்பாத்தியம் கர்த்தருக்காக நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் அப்படி சொல்லி பாருங்கள். நான் சொல்கிறேன், உங்களுடைய வருமானமே ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட வருமானமாக இருக்கும். உங்களுடைய அப்பியாசம், உங்களுடைய உபயோகம் ரொம்ப பிரயோஜனமான உபயோகமாக இருக்கும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களும் அது இல்லை, என்னுடையது நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன். அதனால தான் இன்னைக்கு நிறைய பேரால் கர்த்தருடைய காரியத்துக்குன்னு வரும்போது கர்த்தர் கொடுத்ததை கர்த்தருக்குன்னு கொடுக்கக்கூடிய உள்ளம் வரமாட்டுது. அப்படி உள்ள இல்லாத ஒரு மனுஷனை அவன் கையில் கர்த்தர் எப்படி உக்கரானக்காரன் நம்பி கர்த்தர் எப்படி எல்லா ரிசோர்ஸையும் கொடுக்க முடியும்? கர்த்தர் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும், இந்த சபையில மாத்திரம் இல்லை, எல்லா கிறிஸ்தவ மக்களையும் கர்த்தர் என்னவா பார்க்கிறார்? உக்கரானக்காரனா பார்க்கிறார், அவனை நிர்வாகியா பார்க்கிறார். என்னைக்கெல்லாம் ஒரு கிறிஸ்தவன் தன்னை ஒரு நிர்வாகியா, தன்னை ஒரு உக்கரானக்காரனா கர்த்தருக்கு முன்னாடி பார்க்கிறான், அந்த மனுஷனை
கர்த்தர் ஏராளமாக பயன்படுத்துவார், தாராளமாக அவனுக்கு கொடுப்பாரு. அவனுடைய உழைப்பெல்லாம் ஒரு இடத்துல நஷ்டமாக விட மாட்டார். அவனுக்காக முன்ன நின்று யுத்தம் பண்ணுவார். எத்தனை பேர் நம்புறவங்க கையை சொல்லுங்க. உங்களுக்காக முன்ன நின்று கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி உங்களுக்கு வர வேண்டியதை உங்க கையில கொண்டு வந்து சேர்ப்பார். கர்த்தர் அதை நம்புறவங்க கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. உங்களுக்கு வர வேண்டிய உங்க கையில கொண்டு வந்து சேர்ப்பார். யாருக்கு? உக்ரானக்காரனா நிர்வாகியா இருந்தா. இந்த நிமிஷம் வரைக்கும் நான் என்னுடைய வருமானத்தை எப்படி பார்த்துருக்கிறேன், என் கையில் இருக்கிற பொருள் எப்படி பார்த்துருக்கிறேன், என்கிட்ட இருக்கிற ஆஸ்தி எப்படி பார்த்துருக்கிறேன், அதை என்னுடைய மாத்திரம் பார்த்துருக்கிறேன்னா அப்படின்னு நான் சொல்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னிலிருந்து உங்கள் கண்ணோட்டம் மாறட்டும். இவன் தேவனுக்காக ஐஸ்வர்யமானா இல்லாமல் போயிட்டானேன்னு தான் இயேசுநாதர் கவலைப்படுறாரு. நல்லா கவனிங்க, இந்த இடத்துல அவர் கவலைப்படுற ஒரு காரியத்தை பார்க்கணும். 21ஆம் வசனத்தில், இவன் தேவனுக்காக ஐஸ்வர்யமானா இல்லாமல் போயிட்டானே, இவ்வளத்தையும் நான் கொடுத்து அவன் இன்னும் தனக்காக ஐஸ்வர்யமானா இருப்பதை குறித்து யோசிக்கிறானே, இப்படிப்பட்ட ஒரு முட்டாளா இருக்கிறானேன்னு தான் ஆண்டவர் வருத்தப்படுறாரு. நல்லா சொல்றதை நீங்க சிந்திக்கணும். கர்த்தர் நம்முடைய எண்ணம் மாறாம நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கையை உயர்த்தி சொல்லுங்க, எண்ணம் மாறாத வரைக்கும் ஆசீர்வாதம் ஒன்றும் மாற போகிறதே இல்லை. ஆசீர்வாதம் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த எண்ணங்கள் பாருங்க மாறணும். ஆண்டவர் நம்மளை என்னவா இருக்க விரும்புகிறாரு பாருங்க. இதில் என்ன ரொம்ப வேடிக்கையான ஒன்றுனா, இவன் பொருளை சொன்னான். சரி, இந்த பொருள், இந்த தானியம் இந்த பொருள் என்னது சொன்னாங்க, ஓகே, அது வரைக்கும் பொறுத்துக்கலாம். ஏன்னா பொருளுக்குறோம் ஓரளவுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்ம சொல்லலாம். ஆனால் அதுக்கு மிஞ்சி 19ஆம் வசனம் சொல்கிறான் பாருங்க, ஆத்துமாவும் கூட அவந்துன்றான் பாருங்க. அது ரொம்ப ஓவரா இல்லை? அப்போ எந்த அளவுக்கு தான் வாழ்க்கையில் ஆண்டவரை எஜமானா ஓனராக வைக்காம போயிருக்கான் பாருங்க. நான் கேட்குறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, எசேக்கியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 18ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா 4ஆம் வசனம் சொல்லுது, எல்லா ஆத்துமாவும் அவருடைய ஆத்துமா என்று வேதம் சொல்கிறது. ஆனால் இங்கே நீங்கள் 19ஆம் வசனம் வாசித்து பாருங்க, அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, என்ன லூக்கா 12:19 சொல்கிறான் பாருங்க, பின்பு ஆத்துமாவே உனக்கு அநேக வருஷங்களுக்கு அநேக பொருளை சேர்த்து வைக்கப்பட்டு இருக்கிறது சொல்கிறான். என் ஆத்துமாவை பார்த்து, மை சோல், ஆங்கிலத்தில் வந்திருக்கு மை சோல். என்ன சொல்றான்? இது ஆத்துமா, கர்த்தர் கொடுத்த ஆத்துமா சொல்லலாம். இந்த சோல், இந்த ஆத்துமா கூட என்னுடைய ஆத்துமா, என் ஆத்துமாவுக்கு நான் நிறைய சேர்த்து வச்சிருக்கேன். என்னங்க எவ்வளவு பெரிய ஒரு கொடுமை பாருங்க. இதை தான் பிசாசு எல்லா கிறிஸ்தவனுடைய மனதுக்குள்ளேயும் போட்டு கர்த்தரை ஓனராகவே இருக்காம பண்ணி நம்மளையே ஓனராக இருக்க வச்சு எல்லாத்துலேயும் நஷ்டத்தையும் நாசத்தையும் அழிவையும் உண்டாக்குறதுக்கு பிசாசு பண்ணுற வேலை. இன்னையிலிருந்து உங்கள் வாழ்க்கையின் எல்லா காரியத்துக்கும் கர்த்தரை ஓனராக கொண்டு வாங்க. சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களுக்கும் யார் ஓனரு? கர்த்தர் தான் ஓனர். உங்கள் பொருளாதாரத்துக்கு யார் ஓனரு? கர்த்தர். உங்கள் வேலைக்கு ஓனர் யார்? கர்த்தர் தான். காணக்கூடிய ஒரு எஜமான் இருக்கலாம், அதுக்காக போய் உங்கள் ஓனர்கிட்ட போய் என்ன பண்ணி என் ஓனர் கிடையாது, எனக்கு ஆண்டவர் தான் ஓனர்னு சொல்லாதீங்க. இருக்கிற வேலையும் போயிடும். அப்புறம் நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? காணக்கூடிய எஜமான். ஆனால் அந்த எஜமானுக்கு சொல்லணும், நம்ம எல்லாருக்குமே சேர்த்து ஒரு எஜமான் இருக்கிறார், அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த எஜமான் என்ன விரும்புகிறாரு? அந்த எஜமான் நீங்களும் நானும் உக்ரானக்காரனா நிர்வாகியாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. இங்கே சொல்கிறான் ஏன் ஆத்துமான்றான். கர்த்தர் சொல்கிறான், ஆத்துமால நான் கொடுத்த ஆத்துமாப்பா. மனுஷனுக்கு ஆவியை உண்டாக்கினதுன்னா, அந்த ஆவிக்குள்ள ஆத்துமா வச்சதுன்னா, இந்த ஆவியும் ஆத்துமாவும் தங்குறதுக்கு ஒரு சரீரத்தை கொடுத்துருக்கான் பாரு. அந்த சரீரம் கூட என்னுடையதுப்பா, எதுவுமே உண்டு கிடையாது. ஆனா இன்னைக்கு எதுவுமே நம்முடையது இல்லை என்று வாழ்ற ஒரு மனுஷனுடைய நிலையில பாருங்க, மனுஷன் என்ன சொல்ல, எல்லாம் எந்து தான். அங்கதான் தப்பு. ஆண்டவர் சொல்றாரு, நீ அனுபவி, நீ எல்லா காரியங்களையும் உனக்கு நான் கொடுக்குறேன், ஆனா ஓனர்ஷிப்பை என்கிட்ட கொடுத்துருன்றாரு. நல்லா கவனிங்க, நான் சொல்கிறேன், ஓனர்ஷிப் யார்கிட்ட கொடுத்துடணும்? ஓனர் அவர், எஜமானன் அவர்ன்றதை அவர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா, இந்த எஜமான் புயல் அடித்தாலும் அவங்கள தூக்கி நிறுத்துவார், எவ்வளோ ஆழத்துக்கு போனாலும் அவங்கள தூக்கி நிறுத்துவார், எத்தனை சத்துரு வந்தாலும் எதிர்த்து நின்று உங்களை ஜெயித்து முன்னேறி செல்ல வைப்பார். எவ்வளோ தோல்வி, எவ்வளோ கடனில் இருந்தாலும், எத்தனை பேர் நம்புறீங்க இவர் எஜமான ஆயிட்டார்னா கடன்லேருந்து வெளியே கொண்டு வந்து, கடன் வாங்கின என்ன கடன் கொடுக்கும்படி கர்த்தர் மாற்ற அவர் வல்லமை உள்ள ஒரு எஜமானா இருக்கிறார். இந்த எஜமானுக்கு நீங்கள் உக்ரானக்காரனாகவும் நிர்வாகியாகவும் மாறி இருக்கிறோமா?
அந்த அப்பியாசத்துக்குள்ள வாழ்க்கை வந்திருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்படி இல்லைன்னா ஆண்டவர் இங்கே வசனப்படுற பாருங்க, இவன் தேவனுக்காக ஐஸ்வர்யவானாயிராம தனக்காகவே ஐஸ்வர்யவானாக இருந்து போனானே. அவனை பார்த்து கேட்குற, இன்னைக்கு உன் உயிர் உன்னை விட்டு எடுக்கப்பட்ட, உன் ஆத்துமா உன்னை விட்டு எடுக்கப்பட்ட, நீ சேர்த்து வச்சதெல்லாம் எங்கே போகும்? நான் நினைக்கிறேன் அவன்கிட்ட கேட்டா, அது எங்கே போனால் எனக்கு என்ன, இருக்கிற வரைக்கும் எந்த தான் அப்படி ஒரு முட்டாளாக வாழ்ந்து போயிருப்பான் அவன். ஆனால் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கத்திருந்த ஓமையை எடுத்து கத்தர் நமக்கு சொல்கிறார். எதுக்குன்னா, என் ஓனர்ஷிப்பை கத்தருக்கு கொடுக்குறேன். கையை வயது சொல்லுங்கள், என்னுடைய வாழ்க்கையின் ஓனர்ஷிப்பை யாருக்கு கொடுக்குறேன்? கத்தர். என்னுடைய பொருளாதாரத்தினுடைய ஓனர்ஷிப். கையை வயது சொல்லுங்கள், என்னுடைய பொருளாதாரத்தின்னு. நிறைய பேருக்கு வாழ்க்கையை கத்தர் கொடுக்குறேன்னா ரொம்ப ஈஸியாக கொடுத்துருவாங்க. அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லையா. பாக்கியில் இருக்கிற பணத்தை கத்தர் கொடுக்குறேன் அப்படின்னா தான் அங்கே தான். அதை எப்படி அதெல்லாம் கொடுக்க முடியாது பாஸ்டர், அப்படி இல்லை. கையை உயர்த்தி சொல்லுங்க, என் பொருளாதாரத்துக்கும் ஓனர்ஷிப் அவர் தான். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்லுங்க, என் பொருளாதாரத்துக்கும் ஓனர் யார் தான்? கர்த்தர் தான். இந்த அப்பியாசத்துக்குள்ள வந்து பாருங்க, உங்க பொருளாதாரத்தில் கர்த்தர் உங்களுக்கு பெரிய மாற்றங்களை கர்த்தர் உங்களுக்கு உண்டு பண்ணுவார். அப்போ இந்த ஒரு எண்ணம் உடைக்கப்படணும். இந்த பலத்த அரண் எல்லாம் என்னுடையதுன்ற அந்த எண்ணங்களை உடைக்கணும். இன்னொரு காரியம் பாருங்க சொல்லி நான் முடிக்கிறேன். லேவியராகமோ 27ஆம் அதிகாரம் வாங்க. லேவியராகமம் 27ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனம் பாருங்க. 30ஆம் வசனமோ 31ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போமா? லேவியராகமோ 27ஆம் அதிகாரம் 30, 31. இப்போ இதையும் நாக் அவுட் பண்ணணும் பாருங்க. இதுவும் இதை குறித்த நிறைய தப்பான பலத்தரன் இருக்கு. வாசிப்போமா? தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசம பாகம் எல்லாம் கர்த்தருக்குரியது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஒருவன் தன் தசம பாகத்திலே எவ்வளவாது மீட்டு கொள்ள மனதாய் இருந்தானால் அதனுடன் 5இல் ஒரு பங்கை கூட்டி கொடுக்க கடவன். கோளின் கீழ்பட்ட ஆடு மாடுகளை 10இல் ஒரு பங்கு ஆகிறதும் எல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமானது. நல்லா கவனிங்க, என்ன சொல்றாரு? 10ல் 1 கர்த்தருக்கு உரியது. தசம பாகத்தை குறித்து இங்கே பேசுறாரு. நல்லா கவனிக்கணும். இப்போ மூஞ்செல்லாம் சுருங்கக்கூடாது, தலையெல்லாம் கீழே போடணும். நல்லா தலை நிமிர்ந்து உட்காருங்க பார்க்கலாம். ஏன்னா தைரியமாக இருக்கணும், ஒன்றும் பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு தசம பாகம்லாம் கர்த்தர் உரியது. பாருங்க, இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம சம்பாதிக்கிற 10ல் 1 கர்த்தருக்கு கொடுக்கறதுல நமக்கு எந்த விதமான ஆர்கியூமெண்ட்டும் அதில் கிடையாது. சொல்ல நல்லா கவனிக்கணும். நம்ம சம்பாதிக்கிற 10ல் 1 கர்த்தருக்கு கொடுக்கறதுல எந்த ஆர்கியூம் பண்ணுறது, அது கர்த்தருக்குரிய, அது பரிசுத்தமானது. வேதம் சொல்லுது இட்ஸ் ஹோலி, தட் பிலாங்ஸ் டு காட். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? 10ல் 1 கர்த்தருக்குரியது, அந்த 10ல் மீதியில் இருக்கிற 9 யாருக்குரியது? நம்முடையதுன்னு நினச்சிக்கிறோம். அங்கே தான் தவறு செய்கிறோன்றதை காட்டுறதுக்கு தான் இந்த சத்தியத்தை உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். 100% வருமானமோ கர்த்தருக்குரியது தான். கையை வைத்து சொல்லுங்க, 100% வருமானம் யாருக்குரியது தான்? சிலலாம் யோசிக்கிறீங்க, இதுனா படு மோசமான அநியாயமாக இருக்கே, ஆனால் பகல் கொள்ள மாதிரி இருக்குதுன்னு யோசிக்கிறீங்களா? ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு நல்லதுக்காக தான் ஆண்டவர் சொல்கிறாரு. ஏன்னா ஆண்டவர் மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் கவனிச்சு பாருங்க, அங்கே ஒரு கேள்வியை கேட்குறாரு. கேட்கும்போது வெறும் தசமபாகம்னு சொல்லிட்டு போயிருந்துருக்கலாமே, அது கூட இன்னொரு வார்த்தையும் உபயோகப்படுத்துறாரு பாருங்க. அதுதான் இன்னைக்கு நமக்கு ஒன்று விளங்குது. என்னன்னா, நம்முடைய வருமானம் முழுவதும் கர்த்தருக்குரியது. கர்த்தர் தான் நம்ம கொடுக்குறாரு. நம்ம ஆண்டவருக்கு திருப்பி தான் கொண்டு வரோம் இல்லைய, நம்ம ஒன்றும் கர்த்தருக்கு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு வந்துடக்கூடாது. நல்லா கவனிச்சு பாருங்க. 8ஆம் வசனம் பாருங்க. இப்போ கேட்குறாரு, 8ஆம் வசனம் மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிப்போமா? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சித்தீர்கள். எதினால் உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும். எல்லாரும் வாசிங்க, எதுல வஞ்சிக்கிறோமா? தசம பாகத்திலும் காணிக்கலும் தானே அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு 10ஆம் வசனம் பாருங்க, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டைய சாலயத்தில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகதவுகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா கவனிங்க. கேட்கிறாரு, காணிக்கை தசம பாகத்தினாலும் காணிக்கைனாலும் நீங்க என்ன வஞ்சித்தீங்கன்றாரு.
வஞ்சித்தீங்கன்னா ஆங்கிலத்தில் யூ ஹவ் ராப்ட் மீன்றார். திருடுறதுன்னா என்ன அர்த்தம்? நம்முடையது இல்லாமல் இன்னொருத்தர் இதை எடுக்கும்போது அதுதான் திருடுன்றத நம்ம அதனுடைய விளக்கத்தை நம்ம அறிந்திருக்கிறோம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, தசம பாகமும் அவருது, காணிக்கையும் அவருது. நம்ம தசம பாகம் கொடுத்துட்டு 90% நம்ம தான் ஆண்டவருக்கு நம்ம காணிக்கை கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்க. அந்த நினைப்பும் தப்பானதுன்னு தான் ஆண்டவர் இங்கே காட்ட விரும்புகிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, 100% நான் உனக்கு கொடுத்ததுப்பா, நான் உனக்கு கொடுத்ததுல தான் யூ ஆர் ஜஸ்ட் பிரிங்கிங் பேக் அப்படின்ற. நீ அதுல இருந்து திருப்பி கொண்டு வர வழிய நீ ஒன்றும் புதுசா ஏதோ எனக்கு கொண்டு வந்து கொடுக்குற ஒன்று அல்ல அப்படின்றாரு. அதனால ஆண்டவர் என்ன காட்டுறாரு, நான் 100% கர்த்தர் எனக்கு கொடுக்கிற வருமானம் என்கிற அந்த அங்கீகரிப்பு இல்லைன்னா பிசாசு நம்ம தசமம் பாகம் போக மீதி உள்ள காரியத்திலும் நம்ம பொருளாதாரத்தில் அவன் கை வைப்பதுக்கு நாம் இடம் கொடுப்பதுக்கான சந்தர்ப்பத்தை உண்டாக்கி விடுகிறோம். ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன், நான் உனக்கு ஓனர் மாத்திரம் இல்லை, உனக்கு 100% வருமானத்தை உண்டு பண்ணுகிற கர்த்தரும் நான் தான். அந்த 100% வருமானத்துக்கும் ஓனர் கர்த்தர் தான். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்கிறவங்க? நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு வருகிற எல்லா வருமானத்துக்கும் ஓனர் நீர் தான் ஆண்டவரே. இந்த தேவன் தான் உங்களுக்கு கொடுக்கிறார் என்கிற ஒரு தெளிவு இருக்குன்னா, கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு கொடுக்குறேன், கர்த்தர் என் கையில் கொடுக்கறதையும் கர்த்தர் சொல்கிறபடி உபயோகப்படுத்துகிறேன். ரொம்ப முக்கியமான அபியாசம் பாருங்க. ஏதோ தானன்னு கர்த்தர் கொடுத்துட்டு மிச்சத்தை நான் ஏதோ தானன்னு உபயோகப்படுத்துறதில்ல. ஆண்டவர் சொல்ற முழுமையும் நான் உனக்கு கொடுத்தது, நான் உனக்கு கொடுத்ததில் என்ன நீ ஓனராக வைத்து நீ அதில் உக்ரானக்காரனா ஒரு நிர்வாகியாக நீ ஹேண்டில் பண்ணும்போது கர்த்தர் சொல்கிறாரு, நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய பொருளாதாரத்திலும் கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். இன்னைக்கு நான் கேட்குறோம், உங்கள் பொருளாதாரத்தை வச்சு கர்த்தர் உங்கள் கையில் கொடுக்குற வளனை வச்சு தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனுடைய வேலையை செய்வதுக்கு நீங்கள் முதலீடு பண்ணுறீங்களா, விதைக்கிறீங்களா? நான் சொல்கிறேன், அது ஒரு நாளும் நஷ்டம் கிடையாது, அது எக்ஸ்பென்ஸ் கிடையாது, அது உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கர்த்தர் மாத்திரம். அது எந்த விதத்தில் உங்களுக்கு பலன் அளிக்கும், கணக்கிட முடியாத விதங்களில் கர்த்தர் இந்த நாள் வரைக்கும் உங்களுக்கு பலன் அளிப்பார். எதிர்காலத்திலும் அவர் பலன் அளிக்க அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த உணர்வு, இந்த தெளிவு இருந்தால் ஒரு உக்ரானக்காரனா ஒரு நிர்வாகியா எனக்கு தெரியும், கர்த்தர் என் கையில் கொடுக்குற எதுவுமே நான் அவருக்கு உக்ரானக்காரனா நான் அவருக்கு நிர்வாகியாக இருக்கிற வரைக்கும் எனக்கு நஷ்டமே கிடையாது. கையை வைத்து சொல்லுங்க, எனக்கு என்ன கிடையாது? லாபம் மாத்திரம் தான். கையை வைத்து சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு கொடுக்குற வருமானத்தையும் கர்த்தர் எனக்கு கொடுக்குற எல்லா ஆசீர்வாதத்தையும் தேவனை எஜமானா ஓனராக வச்சு நான் ஒரு உக்ரானக்காரனா நான் ஒரு நிர்வாகியாக இருந்தால் எனக்கு நஷ்டம் கிடையாது, லாபம் மாத்திரம்தான். இன்னிலிருந்து அதை பயிற்சி செஞ்சு பாருங்கள். உங்களுடைய பொருளில், உங்களுடைய பணத்தில், உங்களுடைய பதவியில், உங்களுடைய பொறுப்பில் கர்த்தர் உங்களை கொண்டு போகிற எல்லா இடங்களிலும் இப்படி அவரை எஜமானா ஓனராக வச்சு நீங்கள் ஒரு நிர்வாகி, நீங்கள் ஒரு உக்ரானக்காரனாக இருக்கிறீங்கன்னு உங்கள் பணத்தை ஹேண்டில் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் பொருளாதாரத்தில் விரிவடையாமல் இருந்திருக்கலாம், ஆனால் இனிமே தேவன் இன்னைக்கு சொல்லி கொடுத்த சத்தியத்தை கை கழுவுறதன் மூலமாக நான் சொல்கிறேன், உங்கள் எந்த பொருளாதாரத்தில் இன்றைக்கி கீழ்த்தங்கின நிலைக்கிறீங்களோ அந்த பொருளாதாரத்தில் கர்த்தர் உங்களை பெருக பண்ண அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை காட்டுவார். ஏன்னா அவருக்கு உக்ரானக்காரனா அவருக்கு நீங்கள் நிர்வாகியாக இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்கள் கையில் ஏராளமாக தாராளமாக கர்த்தர் நன்மைகளை உங்களுக்கு நேராக வர வைப்பார். இது வரைக்கும் வராததெல்லாம் சேர்த்து உங்கள் கைக்கு வர வைப்பார். ஏன்னா நான் அவருக்கு ஒரு நல்ல உக்ரானக்காரனா நல்ல நிர்வாகியாக நான் இருக்கேன்னு ஒப்பு கொடுக்குறேன். எத்தனை பேர் அப்படி ஒப்பு கொடுக்குறவங்க இடத்துல எழுமி நிற்போம், நம்ம ஜெபம் பண்ணலாம். கரம் உயர்த்தி எல்லாரும் கர்த்தருக்கு நேராக மனதார ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே என்னுடைய எஜமான் நீர், சொல்லுங்க வாயத்திறந்து, என்னுடைய எஜமான் நீர், என்னுடைய வருமானம் எல்லாவற்றுக்கும் எஜமான் நீர், எனக்கு இருக்கிற எல்லா நன்மைகளும் என்ன ஆசீர்வாதங்கள் என்ன உயர்வுகள் என்ன மேன்மைகளை என் வாழ்க்கையில் கொண்டு வந்தான் அது ஒன்றும் என்னுடையது என்று நான் சொல்ல மாட்டேன் ஆண்டவரே, அது நீர் எனக்கு கொடுத்தது. எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் குடும்பம் என் பிள்ளைங்க எனக்கு நீ கொடுத்துருக்கிற வேலை, நீர் எனக்கு கொடுத்துருக்கிற சம்பாத்தியம், நீர் எனக்கு கொடுத்துருக்கிற சேமிப்பு, நீர் எனக்கு கொடுத்துருக்கிற முதலீடு, ஆண்டவரே எல்லாம் கர்த்தர் எனக்கு கொடுத்தது. எத்தனை
எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? ஆண்டவரே, நீர் என்னுடைய எஜமான், நான் ஒரு ஆண்டவரே நல்ல உக்ரானக்காரனா, நல்ல ஒரு நிர்வாகியா நான் எப்படி கையாட வேண்டும் என்பதை இன்றைக்கு ஒரு ஐஸ்வர்யவான குறித்து நீர் ஓமையில சொன்னதை எங்களுக்கு எடுத்து காண்பித்திருக்கிறீரே. அவன் தனக்கென்றே ஐஸ்வர்யவானா இருக்க மனதுள்ளவனா இருந்தான் ஆண்டவரே. அவனை பார்த்து தான் மதிக்கிறனே என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டீர் ஆண்டவரே. நாங்கள் இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் தேவனுக்காக ஐஸ்வர்யமான்களாய் மாறணும். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க, ஆண்டவரே எனக்காக அல்ல, நான் கர்த்தருக்காக ஆண்டவரே ஐஸ்வர்யவானாய் இருந்து நீர் சொல்லுகிற ஒவ்வொரு வேலையும் செய்ய, ஆண்டவரே நீ சொல்லும் ஒவ்வொரு காரியத்துக்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நிர்வாகியா, நல்ல ஆண்டவரே உக்ரானக்காரனாய் நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வாழ எங்கள் தேவன் எங்களுக்கு நீர் உதவி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கேட்ட அந்த வசனங்கள் எல்லாம் உம்முடைய பிள்ளைகள் போய் அவர்கள் ஆண்டவரை உபயோகப்படுத்துகிற ஒவ்வொரு சூழ்நிலையிலும், ஒவ்வொரு நிலையிலும், ஒவ்வொரு முறையும் அவர்கள் எடுத்து இந்த பொருளாதாரத்தை, பணத்தை உபயோகப்படுத்தும் போது ஆவியானவர் இன்னைக்கு கேட்க பண்ணின சத்தியங்கள் எல்லாம் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள்ள அவர்களுக்கு நீர் ஆண்டவரை நடைமுறைப்படுத்தி நீ சொல்லிக் கொடுத்து அவர்களை வழிநடத்தும். அவர்கள் நாங்கள் ஒரு உக்ரானக்காரனாய், நாங்கள் ஒரு நிர்வாகியாக இருக்கிறோம் என்பதை ஒரு நாளும் நாங்கள் மறந்து செயல்படாதபடி நாங்கள் எப்பொழுது நீர் விரும்புகிற உக்ரானக்காரனாய், நீர் விரும்புகிற நிர்வாகியாய் உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்யும். ஆசீர்வதியும். இந்த சத்தியம் 100 மடங்கு எங்களுக்குள்ள பலன் கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தியத்தை செய்யும் போது ஆண்டவரே நீ சொன்னீரே, ஆண்டவரே இதுவே வழி, இதிலே நட, வலது புறம் இடது புறம் சாயாம நட அப்படின்னு சொன்னீங்களே ஆண்டவரே. இந்த சத்தியத்தை இன்னைக்கு நாங்கள் கை கொள்ள எங்களை முழு மனதாக ஒப்பு கொடுக்கிறோம். இதை நாங்கள் கை கொள்ளும் போது நிச்சயமா எங்க வழியெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவீர். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எங்க வழியெல்லாம் வாய்க்க பண்ணப்படும், எங்க நன்மையெல்லாம் கர்த்தர் எங்களுக்கு நேராக வர வைப்பீர். அநேக கடன் பிரச்சனையெல்லாம் கர்த்தர் அதுல இருந்து நம்மளை வெளியே கொண்டு வருவார். ஏன்னா கர்த்தருக்கு உக்ரானக்காரனாய் மாறும்போது நமக்கு தோல்வி அல்ல, லாபகரமான விதத்தில் அவருடைய ராஜ்யத்திலும் அவர் நம்மளை கொண்டு போகும் எல்லா இடத்திலும் அவருக்கு மகிமையான பாத்திரங்களாய் வாழ கர்த்தர் கிருபை செய்வார். எங்கள் நல்ல தேவனை கேட்ட அந்த சத்தியங்கள் எங்களை வழிநடத்துகிறது, எங்களை ஆசீர்வதிக்கிறது, எங்களுக்குள்ள மாற்றங்களை கொண்டு வருது. எங்கள் வாழ்க்கைக்குள்ள கர்த்தரின் ஆசீர்வாதத்தின் மாற்றங்களை பார்க்கவும், பொருளாதாரத்தில் எங்கள் வாழ்க்கையினுடைய நிலைகள் உயர்ந்து வருகிறதை காண உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் அனுக்கிரகம் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மாற்றங்களை கொடுக்கிற தேவனுடைய வல்லமையான ஆவியானவர் கேட்ட ஒவ்வொரு சத்தியங்களும் உம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கைக்குள்ள ஆண்டவரே உண்மையான மாற்றத்தை பிரதிபலித்து காட்டி நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்திலும் இந்த ஆலயத்திலும் நீர் எங்களை வைக்கும் சமுதாயத்திலும் நாங்கள் உமக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் வாழ கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் என்று சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.